வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம முரீம் லாகினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஜின் இருக்கான்ல, அவன் ஃபயர் கிங்கை காப்பாத்துறதுக்காக, அதாவது அவரை குணப்படுத்துறதுக்காக சிச்சுவானுக்கு போயிட்டு இருப்பான். அதுவும் டிவைன் டாக்டரை தேடி. அப்படி போற வழியில ஜியான் அப்படின்னு ஒரு இடத்துல நிறுத்தி இருப்பான். அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே ஜூ ஹாரான் அப்படின்ற ஒரு பொண்ணையும் அந்த பொண்ணோட இருக்கிற அந்த டிராகன் பீக் எஸ்காட் ஏஜென்சியை பத்தியும் நம்ம ஜின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறவான். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதும் நம்ம ஜின்னுக்கு தெரிய வரும். இப்ப இந்த பிரச்சனையை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஜின்னுக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதை விட இப்போதைக்கு ஃபயர் கிங்கை காப்பாத்துறது தான் தனக்கு முக்கியம்னு நம்ம ஜின்னு முடிவு பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இப்ப இங்க இருந்து கிளம்பலாம், மற்றது எல்லாத்தையும் ஆண்டவன் பாத்துக்கிடுவான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கிளம்புறதுக்கு முடிவு பண்ணிடுவான். இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஆக்சுவலா நம்ம ஜின் இருக்கான்ல, அவன் ஏற்கனவே இந்த டிராகன் பீக் எஸ்காட் ஏஜென்சி பத்தி கேள்விப்பட்டிருக்கான், அதுவும் ஃபயர் கிங் கிட்ட இருந்து. ஸோ நம்ம ஜின்னு ஃபயர் கிங்க்கு கீழே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஃபயர் கிங் இதை பத்தி ஒரு தடவை சொல்லியிருக்காரு. அவரு எப்பயுமே யாரை பார்த்தாலுமே இவன் சரி கிடையாது, அவன் சரி கிடையாது அப்படின்னு சொல்ற ஆளுதான். ஆனா அப்படிப்பட்ட அவரே இந்த எஸ்காட் கிங் உண்மையிலே ஒரு நல்ல ஆளு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த எஸ்காட் கிங் இருக்கார்ல, ஜூ காங்சான், இவரு ஏன் ஒரு எஸ்காட் கிங்கா மாறினாரு, அவர் எதுக்கு அப்படி கூப்பிடுறாங்க, அந்த ஃப்ரெண்டு ஏன் அப்படி கூப்பிடுறாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பாரு. என்னது ஃப்ரெண்டா, உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, நான் அவனை டிவைன் பாம் ஆஃப் ஃபயரை வச்சு அடிச்சு ரொம்ப நாள் ஆகுது, திருப்பியும் ஒரு தடவை அடிக்கவா அப்படின்னு கேட்பாரு. உடனே நம்ம ஜின்னு இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, என் காது ஃப்ரீயா தான் இருக்கு, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்பா. இப்பதான் இவர் இந்த கதையை சொல்ல ஆரம்பிப்பாரு. இந்த கிரேட் வார் நடந்துகிட்டு இருக்கும் போது அதோட முடிவு கிட்டத்தட்ட அதோட முடிவு நெருங்கின சமயத்துல டீமனி கல்ட் இருக்கானுங்கல்ல, அவனுங்க உண்மையிலேயே எல்லா பக்கமும் அவனுங்க தான் பிடிச்சி வச்சிருந்தானுங்க. ஆர்த்தடாக்ஸ் முறிவு தோக்குற நிலைமையில இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு நேரத்துல இந்த டீமனி கல்ட்டை சேர்ந்த ஆளுங்க யாரை பார்த்தாலும், அதுவும் ஆர்த்தடாக்ஸ் மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருந்தாங்கன்னா பார்த்த இடத்துல கொண்டுகிட்டு இருந்தானுங்களா. அவனுங்க சுத்தமா வந்துட்டு இவனுங்களை உயிரோடவே விடல. இருந்தாலும் அப்படிப்பட்ட அந்த டீமனி கல்ட் மெம்பர்ஸே இந்த எஸ்காட் ஏஜென்சியையும் மெர்ச்சன்ட் யூனியன்ஸையும் பார்க்கும்போது நார்மலா தான் நடந்துக்கிட்டானுங்க. ஏன் அப்படின்னா, என்னதான் டீமனி கல்ட்டா இருந்தாலும் அவனுங்களுக்கும் பணம் தேவை. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி எஸ்காட் ஏஜென்சியையும் மெர்ச்சன்ட் யூனியன்ஸையும் கொல்றதுக்கு பதிலா அவங்கள தாம் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சானுங்க. ஸோ அப்படிதான் இந்த மாதிரி டீமனி கல்ட் டெரிட்டரியில இருந்த ஒரு ஆளு, அதுவும் ஒரு சாதாரண மெர்சினரி எஸ்காட் வாரியர், அவரு குவாங்டாங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டீமனி கல்ட் டெரிட்டரியில இருந்திருக்காரு. அவரு ஒரு நாள் சும்மா அவரோட குதிரையில போயிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணை பார்த்திருக்காரு, அதுவும் பிரெக்னன்டான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே அவரோட வாழ்க்கையில மாற ஆரம்பிச்சிருக்கு. அந்த பொண்ணை பார்த்தவரு அந்த பொண்ணை ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா அப்ப டீமனி கல்ட் கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணோட வயிற்றுல இருந்ததுதான் குவாங்டாங் ரீஜியன்ல ஜின் கிளான் ஒன்று இருந்துச்சான். அந்த கிளானோட கடைசி வாரிசு. அந்த கிளானை சேர்ந்த எல்லாருமே இந்த டீமனி கல்ட்டுக்கு எதிராக சண்டை போட்டு எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அந்த பொண்ணோட வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தை மட்டும்தான் இப்ப உயிரோட இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால டீமனி கல்ட்டை சேர்ந்தவனுங்க அந்த பொண்ணையும் கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டு இவரை தடுத்திருக்காங்க. அப்ப அவர் உண்மையிலேயே ஒரு சீரியஸான சிச்சுவேஷன்ல மாட்டியிருப்பாரு. ஒண்ணு, அந்த பொண்ணை டீமனி கல்ட்டு ஆளுங்கள் கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி மொத்த டீமனி கல்ட்டையும் தனக்கு எதிரியா மாத்திக்கணும். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை பார்த்து நம்ம ஃபயர் கிங் கேட்பாரு. நம்ம ஜின்னு சொல்லுவான், ஒருவேளை அவர் அந்த பொண்ணை காப்பாத்தாம போயிருந்தாருன்னா இப்ப அவரு எஸ்காட் கிங்கா இருந்திருக்க மாட்டாரு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே நம்ம ஃபயர் கிங்கும் சொல்லுவாரு, ஆமா, அவரு அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணாரு, அதுவும் வெறும் ஒரே ஒரு காரணத்துக்காக. ஏன்னா இந்த எஸ்காட்டுக்கான அந்த மிஷன் இருக்குல்ல, அதுக்கான காசை அவர் ஆரம்பத்திலேயே அந்த பொண்ணு கிட்ட இருந்து வாங்கிட்டாரா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. இந்த ஒரு போர் நடக்கும்போது அவரு இந்த ஒரு மிஷனையும் மேற்கொண்டிருக்காரு, அந்த பொண்ணை சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு. அதுவும் என்ன வாங்கிட்டு தெரியுமா அவர் இது எல்லாத்தையும் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காரு? வெறும் ஒரு பழைய ஜேட் ஹேர் ஸ்டிக்கு, ஒரு குச்சி, அதை வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலா இந்த பொண்ணை நான் கண்டிப்பா காப்பாத்தியே தீருவேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு மிஷனை மேற்கொண்டிருக்காரு. அப்ப அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. இந்த பயணம் ரொம்ப ரொம்ப ஒரு கடுமையான பயணமா இருந்திருக்கு, ரொம்ப கடினமான பயணமாவும் இருந்திருக்கு. ஏன்னா இதுக்காக ஆறு மலை மேடுன்னு எல்லாத்தையும் தாண்டி போய்
அதுக்கு குறுக்க எக்கச்சக்க டீமனிக்கல்ட் ஆளுங்களை ஃபேஸ் பண்ணி எவ்வளவோ விஷயங்களை தாண்டி தான் இந்த பொண்ணை அந்த குவாங்டாங்ல இருந்து முரிமாலியன்ஸ் இருக்கிற ஹெனானுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க கூட்டிட்டு போனோடனே அந்த குழந்தையையும் பார்த்திருக்காரு. அந்த குழந்தை அங்க அழுகிற சத்தத்தையும் கேட்டிருக்காரு. இப்பதான் அதுக்கப்புறம் இவரை யாரோ ஒருத்தர் இவரையும் 10 கிங்ஸ்ல ஒரு ஆளா சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதை யாருமே மறுக்கவே இல்லையா. அந்த ஒரு காரணத்தினாலதான் இவரும் 10 கிங்ஸ்ல ஒரு ஆளா மாறினாரு. அதுக்கப்புறம் இவரு எஸ்கார்ட் ஏஜென்சி ஒன்று உருவாக்கிட்டாரு நான் கேள்விப்பட்டேன். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது எனக்கே தெரியாது. மேபி நான் அவரை பார்த்தா கண்டிப்பா அவர் கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசி ஒரு ட்ரிங்க் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர் கிங் அப்ப சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம ஜின் யோசிப்பான், என்ன ஒரு சின்ன உலகம்னு பாத்தீங்களா, நான் எதேச்சியா சந்திச்ச ஒரு எஸ்கார்ட் ஏஜென்சி நீங்க அன்னைக்கு சொன்ன அதே 10 கிங்கோட டிராகன் பீக் எஸ்கார்ட் ஏஜென்சியா இருக்கும்னு யார் யோசிச்சு பார்த்தா அப்படின்னு. இப்போ உடனே பின்னாடி இருந்து இந்த பேக் மூசாங் வந்து சொல்லுவான், ஃபயர் கிங் இப்படி ஒரு நிலைமையில இருக்காருன்னு நான் கண்டிப்பா யோசிச்சு பார்க்கவே இல்லை. அதனாலதான் நீங்க இவ்வளவு அவசரப்பட்டு கிளம்பணும்னு சொன்னீங்களா. சே, டிவைன் டாக்டர் பத்தி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி ஹெல்ப் பண்ணியிருப்பேன். உங்களை செட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா என்னால முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவான். இப்ப நம்ம ஜின் யோசிப்பான், இந்த டிராகன் பீக் எஸ்கார்ட் ஏஜென்சியை பத்தின அந்த விஷயத்த இவன் கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு. இருந்தாலும் வேணாம், நம்ம இதை பத்தி சொல்ல வேணாம், நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். ஏன்னா யாருக்கு என்ன நடந்தா என்னவா இருந்தாலும் அவங்க யாருமே நமக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. அதனால இது தன்னோட பிரச்சனை கிடையாது, நம்ம ஜின்னு கிளம்பணும்னு முடிவு பண்ணிடுவான். ஏற்கனவே அவன் தலைக்கு மேல நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு. இருந்தாலும் என்னைய முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த ஒரு ஆளு யாரா இருப்பான்? ஒருவேளை சதனெஜில இருந்து வந்த அசாசினா இருப்பானோ, அதுவும் அந்த பொண்ணை கொல்றதுக்காக வந்திருப்பானோ? அப்படி இல்லைனா அந்த பொண்ணோட அழகுல மயங்கி அந்த பொண்ணை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக இந்த பொண்ணுக்கு கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருப்பானோ? ஆனா அவன் அப்படிலாம் ஒன்றும் அந்த பொண்ணுகிட்ட அந்த மாதிரி சண்டைலாம் போடவே இல்லையே அந்த பொண்ணுக்கு முன்னாடி. ஒருவேளை கடைசி நேரத்துல வந்து அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு இது எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கானோ? நான் என்ன பண்றது? இப்ப இந்த பிரச்சனை பத்தி பேக் மூசாங் கிட்ட சொல்லலாமா வேணாமா? அந்த ஜூ ஹாரான் பொண்ணு, அந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு மார்ஷியல் ஆர்டிஸ்டாவும் டேலண்டடான ஒரு ஆளு, அதே நேரத்துல பட்டுன்னு உண்மையை ஒரு பேசுற ஒரு ஆளாவும் இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, சிரிக்கும் போது கன்னத்துல லைட்டா ஒரு குழி வேற விழுந்துச்சு. இப்ப அந்த பொண்ணை பத்தி யோசிச்சு பார்த்தா உண்மையிலேயே ஒரு பூனை ஞாபகம் தான் வருது. அந்த பொண்ணும் பார்க்க பூனை மாதிரி தான் இருந்துச்சு. என்னோட ஃபேவரட்டான பெட்டும் ஒரு பூனை தான், அந்த பொண்ணும் பார்க்க பூனை மாதிரியே இருந்துச்சு. என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே ஸ்குவாட் லீடர் அப்படின்னு ஒண்ணு கத்துன உடனே, என்னது நான் எதுவும் யோசிக்கலையே, நான் எதுவும் தப்பாலாம் யோசிக்கவே இல்லை, ஏன் அப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்பான். உடனே நம்ம மூஜின், இல்ல அது இல்ல, நீங்க இவ்வளோத்தையும் எடுத்து நம்ம ஃபயர் கிங் மேல வச்சீங்கன்னா அவருக்கு மூச்சு முட்டாது அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே தான் நம்ம ஜின்னு திரும்பி பார்ப்பான். அச்சச்சோ ஃபயர் கிங் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு எல்லாத்தையும் மேல இருந்து தூக்கி போட்டுருவான். இப்ப தூக்கி போட்டுட்டு நம்ம உடனே கிளம்புறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும்னு முடிவு பண்ணிடுவான். இப்ப நம்மளுக்கு அந்த ஜூ ஹாரான் பொண்ணை தான் காட்டுவாங்க. ஸோ அந்த பொண்ணு டக்குன்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பொண்ணு அதோட ரூம்லயே ஒரு பாக்ஸை வச்சிருக்கோம், அதை எடுத்து போய் பார்த்துட்டு, நல்ல வேலை இந்த பாக்ஸ் இங்கதான் இருக்கு, இருந்தாலும் நான் எப்ப தூங்குனேன், கடைசியா இந்த 1000 இயர்ஸ் நோ கிங்ஸங்க நான் செக் பண்ணி பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் வந்து நான் தூங்குற மாதிரி இருக்கு, ஆனா கரெக்டா எந்த நேரத்துல தூங்குனேன்னு எனக்கே ஞாபகமே இல்லையே, இந்த மிஷன் இன்னும் முடியல, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிச்சுக்கிறோம். இப்ப அந்த அங்கிள் இருக்கார்ல, அவரு இந்த ஹுவாரானை கூப்பிடுவாரு, இந்த பொண்ணு வெளில வந்து பேசும். இப்ப இந்த அங்கிள் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்ம சீக்கிரமாவே இந்த மிஷனை முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த சதனேஜ் செக்ட் இப்ப ஜியான்ல தான் இருக்காங்க, அதுவும் தாயி மெர்சிலஸ் வார்டே இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் சொல்லுவாரு. என்னது சதனேஜ் செக்டா, அதுவும் தாயி மெர்சிலஸ் வார்டு இங்க வந்திருக்காரா? அங்கிள் ஏதோ ஒன்று தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். நீ என்ன சொல்றன்னு கேட்கும்போது, சதனேஜ் செக்ட் நம்ம கிட்ட உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு மிஷனை கொடுத்தாங்க, நம்ம கண்டிப்பா தோத்துருவோம் அப்படின்றதுக்காக. ஆனா இப்ப அவங்களே இந்த ஜியான் இடத்துக்கு வந்திருக்காங்க, அதுவும் 3 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. எனக்கு என்னமோ இதை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஏன்னா சாதாரண ஒரு ஆள் வந்திருந்தாலே போதும், ஆனா தாயியோட மெர்சிலஸ் வார்டே வந்திருக்காரு, எனக்கு என்னமோ கண்டிப்பா சந்தேகமா இருக்கிற மாதிரி தான் தோணுது அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லும். இப்போ உடனே இந்த அங்கிளும், நானும் சதனேஜ் செக்டை பத்தி நிறைய ரூமர்ஸை கேள்விப்பட்டேன்,
அவங்களும் எஸ்கார்ட் ஏஜென்சிஸ் வச்சிருக்காங்க தான். அதனால அவங்க நம்மள ரைவல்ஸா பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த மிஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுவும் இல்லாம சதனஜ் 10 கிரேட் செக்ஸ்ல ஒரு ஆளு. கண்டிப்பா அவங்க இந்த மாதிரிலாம் எந்த ஒரு கேவலமான விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் கிடையாது, தாயியோட மெர்சிலஸ் வார்ட் எதுக்காக இங்க வந்திருப்பாரு தெரியுமா? அந்த 1000 இயர்ஸ் நோ கிங்ஸங்க அவரே வாங்கணும் அப்படின்றதுக்காக தான். அதுதான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் சொல்லுவாரு. இப்ப இந்த பொண்ணும் இது எல்லாமே என்னோட கற்பனையா இருந்துச்சுன்னா உண்மையிலே நல்லதுதான். ஆனா நான் கண்டிப்பா கேர்ஃபுல்லா இருந்துதான் ஆகணும். சரி, எஸ்கார்ட் லீடர் சாங் பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்கும். அது நைட்டு எங்களால சரியா கவனிக்க முடியல. நான் சொன்ன ஆளுங்க எல்லாருமே கொஞ்சம் குடிச்சிட்டு சந்தோஷமா இருந்துட்டாங்க. அதனால கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சு. நான் இனிமேல் அதை ஒழுங்கா பாத்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சரி, இனிமேல் கொஞ்சம் கவனமா இருங்க. இப்ப சதனஜ நம்ம எங்க பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கும். இப்ப இந்த சதனஜ் சக்தி எங்க இருப்பாங்க அப்படின்னா விஸ்டரியா கிங் பெவிலியன் அப்படின்னு ஒரு இடத்துல இருப்பாங்க. ஒரு ஹோட்டல்ல இருப்பாங்க. அங்க இந்த சோப்பு உட்கார்ந்துருப்பான். அந்த சோப்புக்கு முன்னாடி தான் இந்த தாயி மெர்சிலஸ் வாட் ஹுவாங் போவும் உட்கார்ந்துருப்பான். இப்ப இந்த மாதிரி சதனஜ் செக்ட் வந்ததை பத்தி ஒரு 2 பேர் வெளியில பேசிட்டு போயிட்டு இருப்பானுங்க. அவனுங்க 2 பேரும் அவனுங்க டிராகன் பீக் எஸ்கார்ட் ஏஜென்சியை தான் பார்க்க போறானுங்க. அதுக்காக தான் இங்க வந்திருக்கானுங்க. அந்த மாதிரிலாம் பேசிட்டு போயிட்டு இருப்பானுங்க. இப்ப நம்ம ஜின்னு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சியோங் பொங்க பார்த்து சொல்லுவான். சியோங் பொங், நீ டீ குடிச்சிருக்கியா அப்படின்னு. குடிச்சிருக்கேனே அப்படின்னோனே, இல்ல இல்ல நீ கண்டிப்பா குடிச்சிருக்க மாட்ட. இல்ல இல்ல நான் குடிச்சிருக்கேன்னு சொல்லும் போது இல்ல 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 அப்படின்னா நீ ஜியான்ல இருக்கிற டீயை குடிச்சிருக்க மாட்ட. வா, இங்க பக்கத்துல விஸ்டோரியா கிங் பெவிலியன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கான். அங்க போய் அங்க இருக்கிற டீயை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு எல்லாரையும் கையோட பிடிச்சி இழுத்துட்டு போவான். இப்ப நம்மளுக்கு அந்த சோப்பையும் அந்த ஹுவாங்கையும் தான் காட்டுவாங்க. இந்த ஹுவாங்கு டீ குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோப்பை பார்த்து கேட்பான். உடனே இந்த சோப்பும் ஒரு கப் எடுத்து நீட்டுவான். இப்ப அந்த டீயை ஊத்த ஆரம்பிச்ச உடனே இந்த சோப்புக்கு அது ரொம்ப ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி தெரியும். ஏன் அப்படின்னா அவன் ஊத்துறது டீயா இருந்தாலும் அதுல தன்னோட கீயையும் யூஸ் பண்ணி அந்த ஒரு டீயை ஊத்துவான். அது உண்மையிலேயே ஒரு டெஸ்ட். இந்த மாதிரியான டெஸ்ட்டை சர்வை பண்ண முடியுதா இல்லையா, அதுவும் இவனால சர்வை பண்ண முடியுதா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த அவன் பண்ணுவான். இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த அவனால சமாளிக்க முடியாது. அதனாலேயே அந்த டீ கப் உடஞ்சு போயிடும். ஏன்னா இந்த அளவுக்கு இவனோட கீ உண்மையிலே ஸ்ட்ராங்கஸ்டான ஒண்ணு. இப்போ உடனே இந்த ஹுவாங் சொல்லுவான், ஏற்கனவே நீ செக்டோட பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஜியான்லயும் நீ நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க. இப்ப என்னடானா நீ இவ்வளவு வீக்காவும் இருக்க. நீ மட்டும் கிடையாது, நிறைய பேரு இந்த சதனஜ் செக்டுக்குள்ளே இருந்துகிட்டு இந்த சதனஜோட பேரை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அது நீ மட்டும் கிடையாது, உன்னோட மாஸ்டரும் அப்படிதான். உன்னோட மாஸ்டருக்கு போயிட்டு எதுக்காக லீடர் பொசிஷனை கொடுத்தாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல அப்படின்பா. இதை கேட்டுட்டு உடனே இந்த சோப்பு கோவப்படுவான். உடனே அவனுக்கு என்ன சொன்ன, திருப்பி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கீயை ரைஸ் பண்ணுவான். என்ன இருந்தாலும் நீங்க சொன்னது தப்பு தான். ஏன்னா சதனஜோட லீடர் அவரு, நீங்களும் சதனஜ சேர்ந்த ஒரு டிசிபிள் தான். த கிரேட் சதனஜோட லீடருக்கு எதிராக நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே அவனுக்கு கோவம் வரும். இருந்தாலும் அமைதியாயிட்டு, கிரேட் சதனஜ் இப்படி சொன்னா மட்டும் அந்த செக்ட் பழைய நிலைமைக்கு போயிரும் நினைக்கிறியா என்ன? நீ கேவலமான விஷயங்களை பண்றதை விட்டுட்டு உண்மையிலேயே செக்டுக்கு நல்லதை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பண்ணணும். அப்படி பண்ணாதான் செக்ட் உண்மையிலேயே அதோட பழைய நிலைமைக்கு போகும் அப்படின்னு சொல்லுவான். இப்ப உடனே இவரும் இதே மாதிரியான கேவலமான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோப்பும் யோசிப்பான். இருந்தாலும் அவனால வெளில சொல்ல முடியாது. இப்ப இந்த ஒரு இடத்துக்கு நம்ம ஜூ ஹாரானும் டிராகன் பீக் எஸ்கார்ட் ஏஜென்சியும் வந்துருவாங்க. இந்த பொண்ணும் தன்னோட மரியாதையை ஃபர்ஸ்ட் கொடுத்துரும். சரி, நான் கொண்டு வர சொன்ன ஐட்டமை கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. அந்த பொண்ணும் அந்த டப்பாவை எடுத்து முன்னாடி வைக்கும். இந்த மாதிரியான ஒரு மிஷனை ஏத்துக்கிட்டதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஏஜென்சி கிட்ட இருந்து நான் இதை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. நாங்க ஒரு சின்ன தப்ப கூட எங்க சைட்ல இருந்து பண்ணவே மாட்டோம். எங்களுக்கு வேலைன்னு வந்துட்டா அதுல நாங்க குறிக்கோளா இருப்போம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லும். இருந்தாலும் இந்த கடைசி 4 மாசத்துல இந்த மிஷனை ஏத்துக்கிட்ட இந்த ஒரு 4 மாசத்துல ரொம்ப ரொம்ப நிறைய இழப்புகளை இந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணியிருக்கு. இப்ப இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டா எல்லாமே சரியாயிரும்னு இந்த பொண்ணு யோசிக்கும். இப்ப உடனே இந்த ஹுவாங்கும் சரி அந்த 1000 இயர்ஸ் நோ கிங்ஸங்க திறந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இது கேட்ட உடனே இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஏன் இப்படி திடீர்னு தோணுதுன்னு அந்த பொண்ணுக்கே தெரியாது. அவரும் திறந்து காட்டு அப்படின்னோனே இல்ல இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா தான் அந்த பொண்ணு அதை ஓபன் பண்ணும். அதை ஓபன் பண்ண இது இருந்துருமோன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதை திறந்த உடனே அந்த பயமும் உறுதியாயிடும்.
அதுல இருக்கிறது 1000 இயர்ஸ் நோ கிங்சங் கிடையாது. இப்ப தன்னோட கீயை வச்சு அதை எடுக்கிறவரு இதை பார்த்தா 100 இயர்ஸ் நோ கிங்சங் மாதிரி தான் இருக்கு. நான் ஒருவேளை வயசாயிட்டதுனால எனக்கு தான் இப்படி தெரியுதோ அப்படின்னு சொல்லி அந்த ஹுவாங் கேட்பாரு. இந்த பொண்ணு இல்ல, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, அதுவும் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பா இருக்கு. நேத்து நைட்டு இதை நானே என் கண்ணால பார்த்தேன். இது எப்பயுமே என் கூடவே தான் இருக்கு. அப்படி இருந்தும் எப்படி இது நடந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஹுவாங்கு என்ன நடந்துச்சுன்னா எனக்கு கவலையே இல்லை. 1000 இயர்ஸ் நோ கிங்சங்கு எதனால 100 இயர்ஸ் நோ கிங்சங்கா மாறுனுச்சுன்னு எனக்கு கவலை கிடையாது. இருந்தாலும் ஏற்கனவே இதுக்கான விலையை நான் கொடுத்துட்டேன். அதுவும் 100,000 சில்வர் ஞாங்க நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த 1000 இயர்ஸ் நோ கிங்சங்காக. இப்ப நீங்க அதுக்கான விலையும் இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியாததுக்கான ஃபீஸையும் சேர்த்து என்கிட்ட மொத்தமா கொடுத்தாகணும். அதுவும் இப்பவே கொடுத்தாகணும்னு சொல்லுவாரு. இப்ப இதை கேட்ட உடனே இந்த பொண்ணு இப்படிதான் சதனேஜ் நடந்துக்குமா அப்படின்னு கேட்கும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. இந்த பொண்ணுக்கு வேற வழியே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியுமே கிடையாது. ஏன்னா அவர் கேட்கிற பணத்தை புரட்டணும்னா இப்ப இந்த பொண்ணு மொத்தத்தையுமே வித்தாகணும். மொத்த டிராகன் பீக் எஸ்கார்ட் ஏஜென்சியை வித்தா கூட அதை கொடுக்க முடியுமான்னு அந்த பொண்ணுக்கே தெரியாது. அப்படியே ஒருவேளை அது எல்லாத்தையும் வித்து இருக்கிற எல்லாத்தையும் அந்த பொண்ணால புரட்ட முடிஞ்ச அளவுக்கு புரட்டி கொடுத்தாலும் அத்தோட இந்த ஏஜென்சின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. இந்த பொண்ணு நடுத்தெருவுக்கு வந்துடும். இதுதான் தன்னோட முடிவா, இப்படிதான் என்னோட முடிவு இருக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும். இப்ப இந்த ஹுவாங் மனசுக்குள்ள யோசிப்பான், இந்த பொண்ணு நல்ல புத்திசாலியான பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். ஆனா வெறும் குழந்தைதான் போல, இப்படி மாட்டிக்கிச்சே அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு அவனுக்கு ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகும். இப்படி ஒரு எனர்ஜியா? ஜியான்ல இப்படி ஒரு எனர்ஜி இருக்க வாய்ப்பே கிடையாதே. ஒருவேளை மவுண்ட் வாசெக்டா இருக்குமோன்னு நினைக்கும் போது அங்க வந்து நிக்கிறது மவுண்ட் வாசெக்ட் கிடையாது, நம்ம தலைவன் ஜின் டேக்யூங்கு. உடனே நம்ம ஜின்னு பாடியோ டீ குடிக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்துச்சுன்னு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். உண்மையிலே இங்க டீ நல்லா இருக்கும் போலயே அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு இந்த இடத்துக்கு வந்ததும் ஒரு எதேர்ச்சியா நடந்த விஷயம் மாதிரி அப்படியே டயலாகையும் பேசி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜின்னும் இதை மர்ஜ் பண்ணிக்கிடுவான். இப்போ உடனே பாடியோ இந்த டீயை குடிக்கணும் வந்துட்டோம், ஆனா ஒரு நல்ல ஸ்பாட்டே இல்லையே. அதுதான் நல்ல ஸ்பாட்டா இருக்குன்னு நேரா இங்கேயே நடந்து வருவான். இப்போ உடனே இந்த சதனேஜை சேர்ந்த ஒரு டிசிபிள் அங்க இருப்பான். அவன் உடனே இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கு, நீங்க வேற எங்கேயாவது போங்க அப்படின்னோடனே நீ ஒன்னும் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது, இங்க இங்க எக்கச்சக்க இடம் இருக்கு, நான் கண்டிப்பா இங்கதான் வருவேன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருப்பான். நான் சதனேஜை சேர்ந்த டிசிபிள், இப்பயாவது உனக்கு புரியுதானோனே நீ சதனேஜோட டிசிபிளா இருந்தா என்ன இல்ல வேற ஏதாவது இருந்தா எனக்கு என்ன, எனக்கு டீ குடிக்கணும், விலகிப்படா அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு நம்ம ஜின்னு நேரடியா நடந்து வந்துகிட்டே இருப்பான். இப்ப பின்னாடி இருக்கிற பேக் மூசாங்க பார்த்த உடனே என்னது பேக் மூசங்கா, மவுண்ட் வாசெக்டோட ஃபர்ஸ்ட் கிரேன் இங்க வந்திருக்காரா, இவர் எதுக்காக இங்க வந்திருக்காருன்னு எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுவாங்க. இப்ப உடனே இந்த பொண்ணு பார்த்துட்டு நீங்க நீங்க ஜின் அப்படின்னோடனே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, ஆனாலும் உங்களை பாக்குறதுக்கு அவ்வளோ நல்ல நிலைமையில இருக்கிற மாதிரியே தெரியலையே, என்ன அந்த தாத்தா உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்பான். இப்போ உடனே நம்ம ஜின்னும் ஃபயர் கிங்கை இறக்கி ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வருவான். அந்த பொண்ணும் ஆமா நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்கும். நான் சும்மா எதேர்ச்சியா வந்தேன், இந்த இருக்கானே இந்த சியோங் பொங்கு இவன் ஒரு டீ குடிக்கணும்னு சொன்னான், சரி அதனால இந்த பக்கமா போவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டீ குடிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே இந்த ஹுவாங் போ சொல்லுவாரு, உனக்கு உண்மையிலே தைரியம் அதிகம் தான், நான் யாருன்னு தெரிஞ்சும் கூட நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க பாத்தியா அப்படின்னு. எனக்கு எப்பயுமேலாம் தைரியம் இருந்ததே இல்லை, ஆனா ஒரு சில விஷயங்களை பார்த்து எனக்கும் தைரியம் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் சொல்லுவான். ஒரு சில விஷயங்களா? ஆமா, நீ அந்த ஷாவ்லினோட பிளட் பாத்தை பாத்தீல அதனால தானே அப்படின்னு சொல்லுவான். இப்ப இந்த ஹுவாங்போ இதை சொன்ன உடனே நம்ம ஜின்னுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? ஃபயர் கிங்கு உன்னையும் கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு போனாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு இந்த ஹுவாங்போ சொல்லுவான். இப்போ உடனே நம்ம ஜின்னு யோசிப்பான், எப்படி இந்த தாத்தாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கா, சதனேஜோட செக்டர் லீடரே ஏதோ ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரோ அதனாலதான் எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்கானோ, அப்படின்னா இவனுக்கு ஃபயர் கிங் பத்தியும் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் யோசிப்பான். இப்ப இந்த ஹுவாங்போ நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவான், ஸ்கார்ச்சிங் கிளானோட சக்சஸரு வெறும் துணியா வித்துக்கிட்டு இருக்க, அப்படி ஒன்னும் நீ விற்கிற மாதிரி தெரியலையே, எதுக்காக இதை பண்ற அப்படின்னு கேட்பான். இப்போ உடனே நம்ம ஜின்னு இவன் தெரிஞ்சே கேட்கறானா இல்ல தெரியாம கேட்கறானா, இருந்தாலும் அதை பத்தி ஒரு சில பேருக்கு தான் தெரியும், அதுக்குள்ள இருக்கிறது ஃபயர் கிங்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா அதுவும் இல்லாம நம்ம ஃபயர் கிங்கோட ஆரா இப்ப ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அவரோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா அவர் கோமால இருக்காரு. அதுவும் இல்லாம அவரை சுத்தி இவ்வளோ காட்டனை வச்சு நான் அடைச்சதுனால கண்டிப்பா அவரோட எனர்ஜி லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு சுப்ரீம் பீக் மாஸ்டராகவே இருந்தாலும் நம்ம ஃபயர் கிங் உள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்ப அவனு என்னன்னு கேட்கும்போது, இல்ல ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் தாகமா இருக்கு, அதனால சும்மா டீ குடிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே இந்தா நானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த குவாங்போவே இதை எடுத்து நம்ம ஜின்னோட கப்பில் ஊத்துவான். இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த ஒரு டீயை ஊத்துறதுனால இதோட வெயிட் தாங்க முடியாம கண்டிப்பா நம்ம ஜின்னோட கப்பு உடஞ்சிரும். நம்ம ஜின்னால இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் இந்த குவாங்போ நினைப்பான். அவனை அவமானப்படுத்திடலாம்னு நினைப்பான். ஆனா நம்ம ஜின்னு, சார் நீங்க அதிகமா டீ ஊத்திட்டீங்க போல, ஏற்கனவே நிறைஞ்சு வலிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்க இப்ப நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லுவான். இப்ப உடனே இவன் அதிர்ச்சியா பார்ப்பான். நம்ம ஜின்னு ஏற்கனவே இந்த ஒரு விஷயத்த நம்ம ஃபயர் கிங் மூலமா நிறைய தடவை அனுபவிச்சிருப்பான். நம்ம ஃபயர் கிங் இதே விஷயத்த நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஜின்னுக்கு இதெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியாது. அதுவும் இல்லாம நம்ம ஃபயர் கிங் அளவுக்கு இந்த குவாங்போ ஸ்ட்ராங் கிடையாது. அதனால ஃபயர் கிங்கே தாங்கினவன் இவரெல்லாம் ஈஸியா தாங்கிடலாம் நினைப்பான். இப்போ உடனே நான் அடுத்து உங்களுக்கு ஊத்தவான்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜின்னு அவனோட கீ மேனிப்புலேஷனை யூஸ் பண்ணி அந்த ஒரு டீ பாட்டை தூக்குவான். என்னது, டெலிகைனசிஸ் கீ மேனிப்புலேஷனா? இந்த வயசுலயா? இதை இவனால எப்படி பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம ஜின்னு கிட்ட ஏற்கனவே 120 வருஷத்துக்கான கீ இருக்கு. அதுவும் பீக்கோட எட்ஜில் நம்ம ஜின்னு நின்றுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நாள்லே சுப்ரீம் பீக்கு, அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் லெவலுக்கு நம்ம ஜின்னு போயிடலாம். இருந்தாலும் நம்ம ஜின்னு இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணாததுக்கான காரணம் இதுக்கு அதிகமான அளவு கீ கன்சப்ஷன் இருக்கு அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஆனா இந்த மாதிரியான நேரத்துல இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு இப்ப யாங் எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த அந்த டீ பாட்டை நல்லா அப்படியே சுட வச்சு, இந்தாங்க டீ ஆறி போயிருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, அதனாலதான் லைட்டா சூடு பண்ணியிருக்கேன், இப்ப குடிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அதை உடனே கொடுப்பான். உங்களை மாதிரி ஒரு ஆளு வயசானவர் உங்களை நல்லா பார்த்துக்கணும்ல, அதனால நல்லா சூடா டீ குடிங்கன்னு சொல்லுவான். இப்போ உடனே இவர் சொல்லுவாரு, உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒன்றும் அவ்வளோ மோசமா இல்லை, ஒரு சின்ன பையனுக்கு ஓகே தான் அப்படின்னு. ஓகேவா, இது உண்மையிலே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லுவான். இப்ப எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்பாரு. நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? இங்க போற வழியில ஒரு பொறி வச்சிருக்கிறத பார்த்தேன். அந்த பொறியில யாரும் மாட்டிக்க கூடாது, நம்ம தான் அதுல போய் மாற்றவங்களை காப்பாத்தணுன்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். எனது ட்ராப்பா? யார சொல்ற, எதை பத்தி சொல்றேன்னு கேட்ட உடனே நீங்க எதை பத்தி வேணாலும் யோசிச்சுக்கலாம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, ஆனா அதை எடுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லுவான். இப்ப இந்த குவாங்போ சொல்லுவாரு, உன்ன மாதிரி ஒரு பொடி பையன்லாம் வார்த்தைகளை பார்த்து தான் பேசணும். நீ இப்ப என்னைய இன்சல்ட் பண்ணியிருக்க, அதுவும் உன்னால ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு விஷயத்துக்காக இன்சல்ட் பண்ணியிருக்க. என்னையும் சதனஜ செக்டையும் எதிர்க்கிறதுனா என்னன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இப்ப அவரு கீ மேனிப்புலேஷனை யூஸ் பண்ணி அந்த டீயை கண்ட்ரோல் பண்ணி அதை ஒரு ஆரோ மாதிரி யூஸ் பண்ணி அதை நம்ம ஜின்னுக்கு நேராக கொண்டு வருவாரு. ஒருவேளை நீ மட்டும் விரும்பினா கண்டிப்பா இன்னைக்கே உன்னோட கடைசி நாளா இருக்கும், நான் அதை மாத்துவேன்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம ஜின்னு ஏதோ ஒண்ணு, எதுவா இருந்தாலும் 2 பேருக்குமே நல்ல சாய்ஸ் இல்லை அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியுதுன்னு சொல்லுவான். அதனாலதான் நீ இன்னும் உயிரோட இருக்கன்னு சொல்லுவாரு. இப்ப நீ பண்ண விஷயங்களை பத்தி நான் உன்ட்ட அப்புறமா பேசிக்கிறேன், ஒருவேளை நீ சாகக்கூடாதுன்னு நினைச்சினா இப்பவே விலகி போயிருன்னு சொல்லுவாரு. ஏன்னா இது சதனஜுக்கும் டிராகன் பீக் எஸ்காட் ஏஜென்சிக்குமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாரு. அது நீங்க யோசிக்கிறது தான் அப்படின்னு நம்ம ஜின்னு திரும்பி சண்டைக்கு போவான். உடனே இந்த பொண்ணு இருக்குல்ல ஜூ, அது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கிட்ட ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல பேசும். நீங்க இதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்க இவ்வளவு தூரம் வந்ததே எனக்கு போதும், இருந்தாலும் அவர் சொல்றதும் கரெக்டு தான், இது டிராகன் பீக் எஸ்காட் ஏஜென்சிக்கும் சதனஜ செக்டுக்குமான ஒரு பிரச்சனை, நீங்க இதுல தலையிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் ஆபத்து வரும்னு சொல்லும். நம்ம ஜின்னு, ஆமா நீங்க சொல்றதும் கரெக்டு தான், நான் அதை பத்தியும் யோசிச்சிருக்கணும், மேபி நான் இந்த மாதிரி பிரச்சனையில மூக்க விடுறதுன்றது தப்பா தான் இருக்கும், நான் இப்படியே போயிடுறேன், நான் எதுவும் கண்டுக்காம அப்படியே போயிடுறேனே. ஆரம்பத்துல நான் இங்க வந்ததுக்கான காரணம் நீங்க மட்டும்தான் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு, ஏன்னா உங்களோட முகம் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு, அதுதான் காரணமா இருக்கும் நானும் நினைச்சேன். ஆனா அதை தாண்டி இன்னொரு காரணமும் இருக்குன்னு நம்ம ஜின் சொல்லுவான். அது என்ன அப்படின்னா, நம்ம ஜின்னுக்கு இதே மாதிரி ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். இந்த டைகர் வாட்ச்மேன் அவன் சதனஜ செக்டுன்றதுக்காகவே ஜின் ஃபேமிலிக்குள்ள உள்ள வந்து மொத்த செக்டையும் மொத்தமா அடைச்சு வைக்கணும்னு சொல்லுவான். ஒருவேளை அதை ஏத்துக்கலைன்னா அவனை எதிர்க்க முடியாதுன்னு சொல்லுவான்.
அப்ப நம்ம ஃபயர் கிங் வந்ததால தான் நம்ம ஜின்னை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. இப்ப அதே மாதிரி சூழ்நிலையில இந்த ஜூ பொண்ணு நிக்குது. ஃபயர் கிங்கால வர முடியலனாலும் அவளோட சிஷ்ய புள்ள நானாவது வரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜின்னு உள்ள வந்திருக்கான். இந்த மாதிரி ஒரு ஆளுங்க இப்படிலாம் நடந்துக்கும் போது அதை யாராவது தட்டி கேட்டுதானே ஆகணும்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவான். இப்போ உடனே இந்த ஹுவாங்போ, நீ என்னோட செட்டையும் என்னையும் ஒரு எவிடன்ஸே இல்லாம அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க. இப்படி நீ பண்ணினா அதுக்கான தண்டனை அவ்வளோ சின்னதா இருக்கும்னு மட்டும் நினைச்சுக்காதன்னு சொல்லுவாரு. இப்போ உடனே நம்ம ஜின்னு, யோ ஹுவாங்போ, நான் ஒன்னும் உன்னோட பேரன் கிடையாது. எதுக்காக உன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு யோசிச்சு பார்க்குறேன். நான் உனக்காக ஒரு பிளான் போட்டிருக்கேன்னு சொல்லுவான். பார்த்தா கரெக்டா நம்ம 3 பொண்ணும் இன்னும் எக்கச்சக்க பேரும் அப்படியே வருவாங்க நடந்து அந்த ஒரு இடத்துக்கு. இப்போ உடனே அந்த 3 பொண்ணு சொல்லும், மிஸ்டர் ஜின்னே எங்களை கூப்பிட்டுருக்காரு, அதுக்காக எங்களால வராம இருக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம ஜின்னு அந்த ஹாவோ செக்ட் மெம்பர்ஸையும் பெக்கர் செக்ட் மெம்பர்ஸையும் வர சொன்ன உடனே அந்த பொண்ணும் மாஸ்டர் ஜின் கூப்பிட்டு நான் வராம இருப்பேனான்னு சொல்லும் நம்ம 3 பொண்ணு. அப்போ உடனே இந்த பெக்கர் செக்டை சேர்ந்த ஒருத்தன், டேய் கூன் குபாங், நீ இங்கதான் இருக்கியா? நீ பாட்டுக்கு சொல்லாம இல்லாம போயிட்ட. உன்னைய பத்தி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு ஒருவேளை எல்டர்ஸே இங்க வர வேண்டியது இருந்துச்சுன்னா அப்ப என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். டேய், நானே உனக்கு எல்டர் தான், நீ என்னையே பார்த்து கத்துறியா? நீ முதல்ல எனக்கு மரியாதை கொடுத்து பேசுறா அப்படின்னு இந்த கூன் குபாங்கும் சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே இந்த ஹுவாங்போ யோசிப்பான், ஹாவோ செக்டும் பெக்கர் செக்டுமா? ஒருவேளை என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு இவங்க வந்திருக்காங்களா இல்ல தெரியாம வந்திருக்காங்களான்னு யோசிப்பான். இப்ப நம்ம ஜின்னு, எங்க இவங்க 2 பேருமே ஷாங்ஷியை சேர்ந்தவங்க தான், நீங்க ஏன் ஃபர்ஸ்ட் ஹாய் சொல்லக்கூடாது அப்படின்பா. உடனே இந்த ஹுவாங்போ, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஹாவோ செக்டும் பெக்கர் செக்டும் தலையிடுற பிரச்சனை இது கிடையாது, நீங்க கிளம்பிடலான்னு சொல்லுவாரு. உடனே இந்த 3 பொண்ணு சொல்லும், என்னால அதை பண்ண முடியாது, ஏன்னா இந்த வேலையை நான் ஏற்கனவே ஏத்துக்கிட்டு அதுக்கான பணத்தையும் வாங்கிட்டேன்னு சொல்லும். இப்போ உடனே இந்த ஹுவாங்போ பக்கத்துல இருக்கிற நம்ம பெக்கர் செக்டை பார்த்து, இப்ப நீங்க சதனெஜ எதிரியா ஆக்கிக்க போறீங்களா அப்படின்னு கேட்பாரு. இதை கேட்ட உடனே அங்கே பெக்கர் செக்ட்ல இருந்து ஒருத்தன் வந்தான்ல, அவன், சாச்சா அப்படிலாம் இல்லைங்க, எங்க கூன் கிபாங் சார் வந்து கூப்பிட்டாரு எங்களை, அவர் கூப்பிட்டதுனாலதான் நாங்க இங்க வந்தோம் சார், நீங்களே சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மரியாதையோட பேசுவான். உடனே நீ மரியாதையா பேசுவியே, பிரச்சனை வந்தா மட்டும் என்னை கோர்த்து விடுறது, நான் லெட்டர்ல சொன்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தியா இல்லையா அப்படின்னு இந்த கூன் கிபாங்கும் கேட்பான். அது எப்படி நீங்க சொல்லி எடுத்துட்டு வராம இருப்போமான்னு சொல்லி ஹாவோ செக்டும் பெக்கர் செக்டும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து வைப்பானுங்க. இப்போ உடனே இதை பார்த்த உடனே நம்ம ஜூ பொண்ணு கேட்கும், இதெல்லாம் என்ன அப்படின்னு. உங்களுக்கு இது விசித்திரமா தெரிஞ்சதே இல்லையா? கடைசி 2 வருஷமா டிராகன் பீக் எஸ்கார்ட் ஏஜென்சிக்கு எல்லாமே தப்பா தான் நடந்திருக்கு. இது எல்லாம் எதனால நடந்துச்சு நீங்க யோசிச்சு பார்க்கவும் இல்லை. சரி, நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு வச்சுக்கிருவோம். ஆனா நேத்து வரைக்கும் உங்ககிட்ட இருந்த 1000 இயர்ஸ் நோ கிங்சங் ஒரே நாள்ல 100 இயர்ஸ் நோ கிங்சங்கா மாறிடுச்சு. இது எப்படின்னு யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு நம்ம ஜின் கேட்பான். இப்ப இந்த ஹாவோ செக்டை சேர்ந்தவன் இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத அந்த ரிப்போர்ட்ல இருக்கிறத அப்படியே படிப்பான். 2 வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் 7 அன்னைக்கு டிராகன் பீக் எஸ்கார்ட் ஏஜென்சி 5 கோல்டு மெர்ச்சன்ட் யூனியன் கூட நடத்த வேண்டி இருந்த நெகோசியேஷன்ஸ்ல தோத்து போயிட்டானுங்க. அதனாலேயே 1000 சில்வர் நியாங் அவங்களுக்கு இழப்பு. இதுக்கு பின்னாடி காரணமா இருந்த ஒரே ஒரு ஆளு ஹுவாங் சியோல் சிம், அவரு சதனெஜ் செக்டை சேர்ந்தவர் அப்படின்னு தான் எங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்குன்னு சொல்லுவான். இப்ப பெக்கர் செக்டை சேர்ந்தவனும் சொல்லுவான், போன வருஷம் பிப்ரவரி 12 அன்னைக்கு டிராகன் பீக் எஸ்கார்ட் ஏஜென்சியோ அவனுங்க மிஷனுக்கு நடுவுல நிறைய திருடங்க அவங்கள வந்து கொள்ளையடிச்சுட்டு போனாங்க. இதனால 17 வாரியர்ஸும் 30 போர்ட்டர்ஸும் அவங்களுக்கு இறந்து போனாங்க. அதோட 900 சில்வர் நியாங்ஸையும் அவங்க அன்னைக்கு இழந்தாங்க. எங்களோட இன்வெஸ்டிகேஷன் படி வந்த 20 திருடங்கள்ல 12 பேரு சதனெஜ சேர்ந்தவங்க, அவங்களோட பேர்லாம் இதான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் பேரா சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. அடுத்து மார்ச் 5, ஏப்ரல் 6, செப்டம்பர் 7ன்னு ஒவ்வொரு நாள்லையும் என்னென்ன நடந்துச்சு, அன்னைக்கு டிராகன் பீக் எஸ்கார்ட் ஏஜென்சி எப்படி அவங்களோட மிஷன்ல ஃபெயில் ஆனாங்க, அதுக்கு காரணமா இருந்த அந்த சதனெஜோட மெம்பர் யாரு, இது எல்லாத்தையும் வரிசையா இந்த 2 செக்டும் அப்படியே ரிப்போர்ட்டோட ரெடி பண்ணி வச்சிருப்பானுங்க. இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வருவானுங்க. இப்ப இந்த ஹுவாங்போ யோசிப்பான், இது எப்படி நடந்துச்சு? கடைசி 2 வருஷமா நான் பொறுமையா சின்ன சின்ன அடியா எடுத்து வச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாம் ஒரே நாள்ல கலையுதா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இவன் மட்டும் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காதுன்னு நம்ம ஜின்னை பார்த்து கோவப்பட்டு டக்குன்னு தன்னோட ஸ்வாட் எடுத்து நம்ம ஜின்னை அப்படியே வெட்டுவான். நம்ம ஜின்னு இந்த மாதிரி வெட்டினதை யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. உடனே எல்லாரும் அதிர்ச்சியாகி டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க. இப்ப நம்ம ஜின்னு இந்த ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருப்பான்.
இப்ப இதை தப்பிச்சதை பார்த்த உடனே இந்த ஹுவாங்போ அதிர்ச்சியாகி, என்னது, நீ இதுல இருந்து தப்பிச்சிட்டியா? அப்ப பீக் லெவல நீ தாண்டிட்டியான்னு கேட்பாரு. நம்ம ஜின்னு உடனே, எனக்கு தெரியல, ஆனா உங்களோட அட்டாக்ல இருந்து நான் தப்பிச்சிருக்கேன்ல, அப்படின்னா என்ன பதில்ன்றது உங்களுக்கே தெரியும் தானேன்னு சொல்லுவான். ஆக்சுவலா நம்ம ஜின்னு இன்னும் பீக் லெவல தாண்டவே இல்லை. அவனோட பிசிக்கல் ஸ்டார்ட் எல்லாமே அதிகமாயிடுச்சு. அதனால அவன் சுப்ரீம் பீக்குன்னு சொல்லிக்கலாம். பிசிக்கலா பார்க்கும்போது சுப்ரீம் பீக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனா கீ வைஸ், என்லைட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது நம்ம ஜின்னு இன்னும் சுப்ரீம் பீக்குக்கு போகல. இப்போ உடனே இந்த ஹுவாங்போவும், என்னால இதை நம்ப முடியல, உன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் சுப்ரீம் பீக் லெவலுக்கு போயிட்டியா, இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்பாரு. நம்ம ஜின்னு, ஆமா, என்னாலையும் தான் நம்ப முடியல. இந்த சிச்சுவேஷன்ல கூட உங்க ஸ்வாட் எடுத்து சண்டை போடணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, உங்க சுத்தி முத்தி நீங்க இன்னும் பார்க்கவே இல்லையான்னு கேட்பான். பார்த்தா இப்பதான் அந்த ஹுவாங்போவுக்கு அவர் சிச்சுவேஷன் என்ன அப்படின்றதே புரியும். நம்ம ஜின்னும், ஆர்த்தடாக்ஸ் ஃபேக்ஷன் அது, சதனஜி இது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா நீங்க தப்பு பண்ணி அது வெளில வந்த உடனே ஸ்வாட் எடுத்துட்டு சண்டை போடணும்னு வரீங்க. உங்களுக்கும் ஒரு டீமனிக் மார்ஷியல் ஆர்டிஸ்டுக்கும் அப்படி என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்க செட்டோட பேரை வேற ஏதாவது மாத்தி வச்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்பான். இப்போ உடனே இந்த ஹுவாங்போ சொல்லுவாரு, சதனஜை சேர்ந்த டிசிபிள்ஸ் எல்லாம் கவனமா கேட்டுக்கோங்க, போயிட்டு எல்லா வழியையும் இப்பவே அடைச்சிருங்க, யாரும் இந்த இடத்துல இருந்து போகவே கூடாதுன்னு இவர் சொல்லுவாரு. இது கேட்டோடனே அந்த சோப் அதிர்ச்சியாகி, சார் இது எல்லாத்தையும் இப்பவே நிறுத்திக்கோங்க, சதனஜை சேர்ந்தவங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவான். ஆனா இவரோ, இல்ல, என் பேச்சை கேட்காதவங்க இப்பவே சதனஜை விட்டு துரத்தப்படுவாங்கன்னு சொல்லிடுவாரு. இப்போ உடனே நம்ம ஜின்னும் கேட்பான், என்ன எல்லா எவிடன்ஸையும் இப்பவே அழிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களான்னு? மற்றவங்க எல்லாரையும் விட்டுருவேன், ஆனா ஒன்றை மட்டும் சும்மாவே விடமாட்டேன்னு இந்த ஹுவாங்போ சொல்லுவான். என்ன, என்னைய கொன்றுலாம் நினைக்கிறீங்களா? ஜின் ஃபேமிலி ஆஃப் தாயுவானோ ஸ்கார்ச்சிங் கிளானோ அதை பார்த்துட்டு சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பான். ஸ்கார்ச்சிங் கிளானா? குட்டி புலி இங்க துள்ளிக்கிட்டு இருக்கு, பெரிய புலி என்னடானா இங்க தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல சொல்லுவாரு. டேய் முட்டாள், எனக்கு என்ன அது தெரியாதுன்னு நினைச்சியா? ஃபயர் கிங்கு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறதும் அவரோட வியாதி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஃபயர் கிங்கை எனக்கு எப்பயுமே பிடிச்சதே இல்லை. ஒன்னையும் சேர்த்து அந்த ஃபயர் கிங்கையும் சேர்த்து இன்னைக்கே இந்த ஸ்கார்ச்சிங் கிளானுக்கு என்னோட கையாலே ஒரு முடிவு கட்ட போறேன்னு சொல்லுவான். இப்படி இந்த ஹுவாங்போ சொன்னதை கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கு கோவமாயிடும். உடனே நம்ம ஜின்னு பின்னாடி நடந்து போய் அவன் ஒன்று தூக்கிட்டு வந்தால நம்ம ஃபயர் கிங் இருக்கிற அந்த ஒரு விஷயம், அதுக்குள்ள தன்னோட ஸ்பியரை வச்சிருப்பான், அதை எடுப்பான். இப்ப எடுத்துட்டு, யோ தாய் மெர்சிலஸ் ஸ்வாட், ஹுவாங்போவும், நீ சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லிட்ட இப்படின்னு நம்ம ஜின் சொன்னதும் இந்த ஹுவாங்போ டக்குன்னு தன்னோட கீயை ரைஸ் பண்ணி அல்டிமேட் 36 வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். நம்ம சோப்பு யூஸ் பண்ண அதே டெக்னிக்கு திரும்பி நம்ம ஜின்னை நோக்கி வரும். நம்ம ஜின்னு இதை ஃபயர் டிராகன் ஸ்வைப் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஈஸியா தடுத்துட்டு ரொம்ப வேகமா இந்த ஹுவாங்போவோட பக்கத்துல வந்து அவரை தாக்க ஆரம்பிப்பான். இந்த ஹுவாங்போவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அது எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணுவாரு. அடுத்து தாயி லைட் ஸ்பிளிட்டிங் ஸ்வாடை யூஸ் பண்ணி நம்ம ஜின்னை அட்டாக் பண்ணுவான். ஆனா நம்மால அதை கவுண்டர் பண்றதுக்கு ஹெவன்லி ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணுவான். ஒரு டிராகன் வந்து அடிச்ச மாதிரி இருக்கும், அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு அடி. இப்போ உடனே இந்த ஹுவாங்போ யோசிப்பான், எனக்கு தெரிஞ்சு இவன் இன்னும் பீக் லெவலை தாண்டவே இல்லை, ஆனா நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் லெவல்ல இருந்து இவனை மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட கஷ்டப்படுறேன்றது என்னால ஏத்துக்கவே முடியல, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு இந்த ஹுவாங்போ யோசிப்பான். நீ யாருன்னு கேட்பான். நம்ம ஜின்னு, ஏற்கனவே பதில் தெரிஞ்சிருந்தோம், என்கிட்ட இதை பத்தி கேட்கற தெரியுமா? நான் யாருன்னு தெரியல, சொல்றேன், நான் தான் ஸ்கார்ச்சிங் கிளானோட 19வது சக்சஸர் ஜின் தேக்யூங் அப்படின்னு. இப்ப இவங்க ரெண்டு பேரோட சண்டையும் ரொம்ப ஃபியர்ஸா போக போக அந்த இடம் இருக்குல்ல, அதுவே அதிர ஆரம்பிச்சிடும். இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ரொம்ப ரொம்ப வேகமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ஹுவாங்போ டக்குன்னு ஒரு லைட்டான ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். இந்த ஒரு அட்டாக் பட்டு அந்த பில்டிங் இருக்குல்ல, அது அப்படியே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஜின்னு ரொம்ப ரொம்ப லைட்டான ஒரு டெக்னிக், ஆனா வெயிட் அதிகமா இருக்கிற ஒரு டெக்னிக், ஸ்மூத்தான ஒன்று, அதே நேரத்தில் ரஃபா இருக்கிற ஒன்று, த எசன்ஸ் ஆஃப் பிளேசிங் ஃபயர் பாத், அந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த ஒரு இடத்துல இருந்து வேகமா தப்பிச்சு போய் டக்குன்னு டிவைன் பாம் ஆஃப் ஃபயரை வச்சு தாக்குவான். பதிலுக்கு அந்த ஹுவாங்போவும் ஜேட் கிளவுட் ஹெவன்ஸ் ஹேண்ட் ஆஃப் பவர் அப்படின்னு ஒரு அட்டாக்கை வச்சு தாக்குவான். இவங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு அட்டாக்ல அதிகமான அளவு இன்டர்னல் டேமேஜை சந்திக்கிறது நம்ம ஹுவாங்போ தான். ஏன்னா யார்கிட்ட அதிகமான அளவு கீ இருக்கோ அவங்க தான் எப்பயுமே இந்த மாதிரியான பாம் டெக்னிக்ல சர்வைவ் ஆவாங்க.
நம்ம ஜின்னு கிட்ட தான் அதிகம். அதனாலதான் இந்த ஹுவாங்போ இன்டர்னல் இன்ஜுரிஸை ஃபேஸ் பண்ணா. இப்போ உடனே இன்னும் கோவப்பட்டு தன்னோட ஸ்வாடை கிரிப் பண்ணி டக்குன்னு நம்ம ஜின்னை போட்டு வேக வேகமா தாக்குவான். நம்ம ஜின்னும் அந்த அட்டாக்ஸ்ல இருந்து தப்பிச்சிருவான். இப்போ உடனே நம்ம ஜின்னை பார்த்து இதை எப்படி நீ பண்ணன்னு கேட்ட உடனே நம்ம ஜின்னு டக்குன்னு அவனோட கையை தன்னோட ஸ்பீரை வச்சு தடுத்துட்டு, ஏன்னா நான் உன்னை விட ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளேம் எக்ஸ்டிங்யூஷிங் டிவைன் ஃபிஸ்ட் இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி மொத்தமாக அவனை காலி பண்ணிடுவான். பிளேசிங் ஃபயர் பார்த்து இப்போ நம்ம ஜின்னுக்கு 7th மாஸ்டருக்கு போயிருக்கோம். அவன் அடித்த அடியில் இந்த ஹுவாங்போ பக்கத்தில் இருக்க பில்டிங்கை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து விழுந்திருப்பான். இப்போ உடனே நம்ம ஜின் அவனை பார்த்துட்டு, அப்படியே இரு, இல்லைன்னா நீ உயிரோட இங்கேருந்து தப்பிக்க மாட்டேன்னு சொல்லிடுவான். அவன் அதிகமான அளவு டேமேஜஸை ஃபேஸ் பண்ணியிருப்பான். இருந்தாலும் தன்னோட ஈகோவை விட்டு கொடுக்க முடியாத இந்த ஹுவாங்போ, நான் தான் இந்த சதர்ன் எட்ஜோட பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன், இது எதையும் என்னால் விட முடியாதுன்னு சொல்லுவான். நம்ம ஜின்னு இன்னமும் இவன் சண்டை போடணும்னு ஆசைப்படுறானான்னு கேட்கும்போது, இப்பவே உன்னை நான் தடுத்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாயியோட ஃபார்ம்லெஸ் ஸ்வாடை யூஸ் பண்ணுவான். இந்த ஸ்வாடு எங்கேருந்து வந்துச்சுன்னே நம்ம ஜின்னுக்கு தெரியாது. ஆனால் டக்குன்னு தன்னோட கழுத்துக்கிட்ட கீறிட்டு போகும். என்னது இது, என்னால் இதை பார்க்க முடியல, நம்ம ஜின்னு மாற்றி மாற்றி விலகிக்கிட்டே இருப்பான். பார்த்தா எங்கேருந்து வந்து அடிக்குதுன்னே தெரியாம அந்த ஃபார்ம்லெஸ் ஸ்வாடு நம்ம ஜின்னை அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்த என்னையே யூஸ் பண்ண வச்சுட்டானா, வேற வழியே கிடையாது, இதை யூஸ் பண்ணி நான் முடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு இந்த ஹுவாங்போ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா முடிக்கணுன்றது தான் தப்பு. ஏன்னா நம்ம ஜின்னு அவ்வளோ ஈஸியா கீழே போறவன் கிடையாது. இந்த தாயோட ஃபார்ம்லெஸ் ஸ்வாடை எடுத்துட்டு வந்தும் இதையுமே நம்ம ஜின்னு டாச் பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம ஜின்னு அவனோட கண்ணை வச்சு டாச் பண்ண மாட்டான், அவன் கண்ணை மூடிட்டு தான் டாச் பண்ணுவான். ஏற்கனவே நம்ம ஃபயர் கிங் இதை பத்தி சொல்லியிருப்பாரு. உன்னோட கண்ணை நீ நல்லா திறந்து வச்சிருந்தீங்கன்னா முரீம்ல உன்னை யாரும் குத்த மாட்டாங்க, கண்டிப்பா நீ யார்ட்டையாவது குத்து வாங்கி சாக மாட்டேன்னு சொல்லுவாரு. ஒருவேளை நான் சாகிற நிலைமை வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு நம்ம ஜின் கேட்ட உடனே, அப்படியா, அப்ப உன் கண்ணை எடுத்து புடுங்கி வெளில போட்டுட்டு உன்னோட மனசை திறந்து பாரு, அப்படி உன்னோட மனசுல இருக்கிற அந்த கண் மூலமா பாத்தீங்கன்னா எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காதுன்னு நம்ம ஃபயர் கிங் சொல்லியிருப்பாரு. அது நம்ம ஜின்னுக்கு அப்ப புரியல, ஆனா இப்ப புரியுது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம ஃபயர் கிங் அப்பவே சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம ஜின்னுக்கு அந்த ஃபார்ம்லெஸ் ஸ்வாடோட ஃபார்மு நல்லாவே தெரியும். அது எந்த பக்கம் இருந்து வருது, எங்க இருந்து வருது, எப்படி தன்னை தாக்க போகுதுன்னு எல்லாமே தெரியும். ஹெவன்லி ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணி அந்த ஒரு ஸ்வாடையும் தடுத்துருவான். இப்ப தன்னோட பவர்ஃபுல்லான டெக்னிக்கும் இப்படி போயிடுச்சு. புட்டுக்கிட்டு போன உடனே இவரு அப்படியே நம்ம ஜின்னை பார்ப்பாரு. நம்ம ஜின்னு இப்ப இப்படி ஒரு நிலைமையில இவ்வளோ கேவலமா என்கிட்ட தோக்க போற அப்படின்னா நீ ஃபயர் கிங்கை பத்தி அப்படியெல்லாம் பேசியிருக்கலாமா, அதுவும் ஸ்கார்ச்சிங் கிளானா அழிச்சிருவேன்ற, நீ பேசின பேச்சுக்கெல்லாம் உன்னை அடிச்சு தாண்டா ஆகணும்னு பல்லு கீழெல்லாம் அடிச்சு உடைச்சு நம்ம ஜின் அவனை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப அந்த கீழேயே விழுந்துருவான். டேய் எந்திரிக்கிறியா இல்ல எழுப்பி விட்டு நானே உன்னை அடிக்கவா அப்படின்னு நம்ம ஜின்னு போட்டு மிரட்டிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு சதர்ன் எட்ஜோட டிசிபிள்ஸ் எல்லாரும் ஓடி வந்து அப்படியே நிப்பாட்டு அப்படின்னு கத்திக்கிட்டே வருவானுங்க. நம்ம ஜின்னை எதிர்க்கிறதுக்கு இவ்வளோ பேர் வந்த மாதிரி நம்ம ஜின்னை சப்போர்ட் பண்றதுக்கும் இந்த பக்கமும் ஆளுங்க வருவாங்க. இந்த பக்கம் நம்ம ஜூ பொண்ணு, நம்ம பேக் மூசாங்கு, நம்ம பெக்கர் செக்ட், டிராகன் பீக் எஸ்கார்ட் ஏஜென்சின்னு எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாரும் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. நம்ம ஹாவோ கிளான் மட்டும் சண்டை போட மாட்டானுங்க. அவனுங்க மட்டும் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நோட் புக்கெல்லாம் எடுத்து வச்சிருப்பானுங்க. நம்ம 3 பொண்ணும் எந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாத்தையும் நல்லா தெளிவா எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லும். இப்போ உடனே பக்கத்துல இருக்கிற குண்டு பையன் கேட்பான், ஏன் மேடம் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணி இதை பத்தி வெளில வித்தோம் அப்படின்னா இதனாலேயே பெரிய பிரச்சனை வருமே, சதர்ன் எட்ஜ் நமக்கு எதிரியா மாறிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அந்த பொண்ணு, என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க, நம்ம இது எல்லாத்தையும் விற்க போறதே சதர்ன் எட்ஜ் கிட்ட தானே, அவனுங்க இந்த விஷயம் வெளில தெரியக்கூடாதுன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்து நல்ல வேலை கொடுத்து வாங்கிக்கிடுவாங்க, கவலையே படாதீங்க, இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும். ஓஹோ அப்படியா, உடனே நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவனும். இன்னொரு பக்கம் நம்ம சியாங் பொங்கு, ஆஹா சூப்பர், இந்த மாதிரிலாம் நான் எதையும் பார்த்ததே இல்லை அப்படின்னு நம்ம ஹியூக் மூஜின்னு, டேய் நானும் இங்கே தாண்டா இருக்கேன் அப்படின்னு எல்லாரும் ஒரு அமர்க்கலத்தையே பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. கரெக்டா இப்ப சதர்ன் எட்ஜுக்கு நடுவுல இருந்து நம்ம சோப்பு வருவான். எல்லாரும் உங்களோட ஸ்வாடை இறக்குங்கன்னு சொல்லுவான். நம்ம ஜின்னை பார்த்து இந்த ஒரு சண்டையை இதோட நிறுத்திக்கலான்னு சொல்லுவான். என்னது, என்னைய நிறுத்தணும்னு சொல்றியா, நீங்க ஆரம்பிச்சீங்க, நான் தான் இதை முடிச்சு வைக்க போறேன் அப்படின்னு நம்ம ஜின்னு சொன்னதும் எனக்கு தெரியும். அதனாலதான் நீங்க எங்க கிட்ட கருணை காட்டணும்னு நான் கேட்டுக்கிறேன், நீங்க ஏற்கனவே ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லுவான்.
இப்போ உடனே சதனஜோட டிசிபிள் இதை கேட்டு கோவப்பட்டு நம்ம கிரேட் சதனஜ் இப்படிலாம் மன்னிப்பு கேட்கறதான்பா. உடனே இந்த சோப்பு வாயை மூடு, கண் இருக்கிற காது இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாருன்றது. மூல காரணமே அந்த ஆளு தான். அந்த ஆள் பண்ண தப்புக்கு தான் அந்த ஆள் இப்படி அடி வாங்கிக்கிட்டு இருக்கான். இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இப்பயும் வந்துட்டு நம்ம கிரேட் சதனஜ் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறியா? நம்ம பண்ண தப்ப நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒருவேளை அதை கூட ஒத்துக்கலைன்னா நம்ம இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச பேரையும் கெடுத்துட்டு தான் போவோம். அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம கிரேட் சதனஜ்ன்னு சொல்லிக்க வேணாம். நம்ம செஞ்ச தப்ப நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை பார்த்து, நான் ஹியூக் சியோப்யூங், இந்த சதனஜோட டிசிபிளா நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் கேட்குறேன். எங்க செட்டு பண்ண எல்லாத்துக்கும் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த ஒரு காரணத்தினால நீங்க எங்களுக்கு கருணை காட்டி இந்த ஒரு தடவை மட்டும் எங்களை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லுவான். நம்ம ஜின்னு, இந்த ஆளை அப்படியே விடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, இருந்தாலும் நீ சொன்னதுக்காக நான் இதை விட்டுடுறேன். ஆனா ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு தான் விடுவேன்னு சொல்லி அந்த ஒரு அடியை அடிச்சுட்டு தான் விடுவான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு நெகோசியேஷன் வச்சு இந்த ஆள் என்னென்னலாம் தப்பு பண்ணாருன்றத வாக்கு மூலமா எல்லாத்தையும் எழுதி வாங்கிடுவானுங்க. ஸோ பெக்கர் செக்டும் அதோட நம்ம ஹாவோ செக்டும் அவனுங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்தானுங்கல்ல அந்த இன்ஃபர்மேஷன், அது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து இந்த சதனஜ் நம்ம டிராகன் பீக் எஸ்கார்ட் ஏஜென்சிக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு கொடுக்கணும்ன்றத கால்குலேட் பண்ணிடுவானுங்க. அதுக்கு நடுவுல இந்த ஆளு ஓவரா அப்பப்ப பேசுவான், இதெல்லாத்தையும் நான் பண்ணல, இதெல்லாத்தையும் ஏத்துக்க முடியாதுன்னு. நீ ஏத்துக்க முடியாதுன்னா உனக்கு இன்னும் அதிகமா அடி விழுண்டி செல்லும் அப்படின்னு நம்ம ஜின்னு பாசமா சொன்னதுனால அந்த ஆளும் புரிஞ்சுக்கிடுவான். மொத்தம் 4 லட்சம் சில்வர் நியாங்ஸ சதனஜ் கொடுக்கறதா அதுல போட்டிருக்கோம். பார்த்தா இதை பார்த்த உடனே நீங்களாம் கொள்ளக்காரங்களா இருக்கீங்களேன்னு ஹுவாங்போ சொல்லும் போது, என்னது நாங்க திருடங்களா? இது எல்லாமே நீங்க பண்ண தப்புக்காக கொடுக்க வேண்டிய நஷ்ட ஈடு. ஒருவேளை உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நேரா போய் மொத்த உலகத்துக்கிட்டையும் சொல்லுங்க, அப்ப தெரியும் யாரு உண்மையான கொள்ளக்காரங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த சதனஜால வெளில போய் தலையை காட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லும். இந்த ஒரு மிஷன்ல மட்டும் நாங்க 33 பேரை இழந்திருக்கோம். கடைசி 2 வருஷத்துல எத்தனை பேரை இழந்தோன்னு எங்களாலே எண்ணி பார்க்க முடியல. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்பையும் நான் கருணை காட்டுவேன் நினைக்கிறீங்களா? டிராகன் பீக் எஸ்கார்ட் ஏஜென்சி இதை என்னைக்கும் மறக்கவே மறக்காதுன்னு நம்ம ஜூ பொண்ணு அந்த கிராண்ட் மாஸ்டர் ஹுவாங்போவை பார்த்து சொல்லும். இப்படி சொன்ன உடனே அவனும் வேற வழியே இல்லாம அந்த ஒரு பேப்பர்ல சைன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவான். இப்ப இந்த பொண்ணு இன்னும் ஒரே ஒரு முடிக்க வேண்டிய விஷயம் இருக்குன்னு தன்னோட ஸ்வாடை வெளில எடுக்கும். நேரா அந்த சாங் இல்சியோமா பார்த்து, அப்படிதானே எஸ்கார்ட் லீடர் சாங் அப்படின்னு கேட்கும். அவனும் சொல்லுவான், நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியலன்னு. இப்போ உடனே இந்த அங்கிள், எஸ்கார்ட் லீடர் சாங் இல்ல சாங் இல்சியோ, ரொம்பலாம் நடிக்காத, நீ அந்த 1000 இயர்ஸ் நோ கிங்ஸங்க எங்க மறைச்சு வச்சிருக்கன்னு கேட்பான். நம்ம ஜின்னு ஆரம்பத்திலேயே இந்த சாங் இல்சியோம் ஸ்ட்ராங்கர் அப்படின்றத பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவான். இப்ப இந்த ஒரு பிரச்சனையிலையும் அவனுக்கு தலையிடணும்னு ஆசைதான், இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனையை சமாளிக்க வேண்டியது நம்ம ஜூ ஹாரான் தான். அந்த பொண்ணு தான் அதுவாவே இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும். ஒருவேளை ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா உடனே இதுல தலையிட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு ரெடியா இருப்பான். இப்ப இந்த அங்கிள் உடனே, நீ பண்ண தப்பு எதையும் நீ ஏத்துக்க மாட்டீல, எனக்கு வேற வழியே இல்லைன்னு ஸ்வாட வெளில எடுப்பாரு. இப்போ உடனே இந்த பொண்ணு கேட்கும், இருங்க அங்கிள், நான் ஒன்னே ஒன்று மட்டும் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். நான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த கவனிச்சேன். நீங்க இந்த கடைசி 2 வருஷத்துல போன 15 மிஷன்ஸ்ல 10 தடவை ஃபெயில் ஆயிருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் இருக்கிறதுலயே அதிகமான விலையை கொடுத்தது டிராகன் பீக் எஸ்கார்ட் ஏஜென்சி தான். அதுக்கான இழப்பு ஏற்பட்டது டிராகன் பீக் எஸ்கார்ட் ஏஜென்சிக்கு தான். அது எதனால நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு இந்த சாங்கை பார்த்து இந்த ஜூ பொண்ணு கேட்கும். இப்ப இந்த சாங்கும் சொல்லுவான், நான் எல்லா தடவையுமே என்னோட முழு மூச்சை போட்டு தான் ட்ரை பண்ணேன், ஆனா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இதை மட்டும் தான் என்னால சொல்ல முடியும்னு. உடனே இந்த பொண்ணு, இல்ல இந்த ஆன்சர்லாம் எனக்கு பத்தாதுன்னு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவனுக்கு முன்னாடி தூக்கி போடும். உடனே இந்த சாங்கும் அந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஒன்னை எடுத்து பிரிச்சு பார்த்துட்டு, ஓஹோ நீ வெறும் ஒரு குழந்தைன்னு நினைச்ச, ஆனா நான் நினைச்சதை விட நீ கொஞ்சம் புத்திசாலியா இருக்க, இதை பார்த்ததுக்கே ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பான். உடனே அந்த பொண்ணும், ஆமா இப்ப எல்லாமே உறுதி ஆயிடுச்சு, நான் உன்னை என்னோட ஃபேமிலி மாதிரி பார்த்தேன், ஆனா நீ இப்படி பண்ணிட்ட பாத்தியான்னு கேட்ட உடனே இந்த சாங்கும் சொல்லுவான், ஃபேமிலியா, மக்களோட மனசு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே தான் இருக்கும், அதனால நீ வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உடனே இதை செஞ்சிரு அப்படின்னு சொல்லுவான். ச்சே இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒருத்தரோட கையை வெட்டும்.
ஆனா அந்த பொண்ணு வெட்டின அந்த ஒரு கை நம்ம சாங்கோடது கிடையாது, அந்த அங்கிளோடது. இப்ப அந்த அங்கிளை பார்த்து கேட்கும், எதுக்காக அங்கிள் இப்படி பண்ணீங்கன்னு. இருக்கிறதுலே ஒரு பெரிய ட்விஸ்ட் இது. இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக். 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அப்பா, அதாவது ஜூப்பனோட அப்பா கீ பிளாக்கேஜ் வந்து மொத்தமா படுத்த படுக்கை ஆனதுக்கு அப்புறம் இந்த அங்கிள் யோசிச்சிருக்கானா, இப்ப இவங்க அப்பாவும் போயிட்டாரு, இந்த ஜூப்பனால இந்த ஏஜென்சியை கொண்டு போக முடியுமா? ஏற்கனவே நம்ம நிறைய பிரச்சனைகள்ல இருக்கோம். ஒருவேளை பிரச்சனைகள் அதிகமாகி இந்த ஏஜென்சியே மூட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்ப என்ன பண்றது? நானும் என்னோட ஃபேமிலியும் என்ன ஆகிறது? என்னோட மொத்த வாழ்க்கையுமே இந்த ஏஜென்சிக்காக நான் கொடுத்துருக்கேன். அதுக்காக எனக்கு எதுவும் கிடைக்க வேணாமா? இல்ல, எனக்கும் ஏதாவது கிடைச்சாகணும். இது எல்லாம் முடியறதுக்குள்ள நானும் ஏதாவது எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கடுத்த 2 வருஷத்துல இந்த சதனேஜுக்கு இவன் தான் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதுக்காக காசும் வாங்கியிருக்கான். அது மட்டும் கிடையாது, இவங்களோட மிஷன்ஸ்க்கு நடுவுல இவங்க எடுத்துட்டு போற பொருள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா திருடி அது எல்லாம் ஏதாவது தவறுனால நடந்திருக்கும்னு சொல்லி அது எல்லாத்தையும் மறைச்சிட்டான். இப்ப இந்த சதனேஜ் இந்த 2 வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க, இந்த டிராகன் பீக் எஸ்கார்ட் ஏஜென்சியோட கதையும் முடிஞ்சிரும் நினைக்கும் போது கரெக்டா ஜின் தேக்கியும்னு ஒருத்தன் உள்ள வந்ததுனால இது எல்லா பிரச்சனையில இருந்தும் டிராகன் பீக் எஸ்கார்ட் ஏஜென்சி தப்பிச்சிருச்சு. ஆனாலும் ஒருவேளை இந்த எஸ்கார்ட் ஏஜென்சி திரும்பி அவங்களோட பழைய நிலைமைக்கு வந்தாலும் கூட கண்டிப்பா அப்ப என்னைய ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே நிறைய பணம் இருக்குன்னு சொல்லுவான். இப்ப இது எல்லா தப்பையும் சாங் இல்சியோ மேல போட்டுட்டு அவனை குற்றவாளியா மாத்திட்டு அவனை கொன்னுட்டோன்னா எல்லாம் முடிஞ்சிரும் நினைப்பான். ஆனா இந்த பொண்ணு அதை கண்டுபிடிச்சிருச்சு. எப்படி இதை கண்டுபிடிச்சிச்சு? நான் எல்லாத்தையுமே கரெக்டா தானே பண்ணேன். இப்ப நான் என்ன பண்றது? நடிக்கணுமா? இல்ல, இந்த பொண்ணு எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போதைக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த பொண்ணோட காலில் விழுந்துட்டு என்னை மன்னிச்சிரு, இது எல்லாமே என்னோட தப்பு தான், என்னைய தயவு செஞ்சு உயிரோட விட்டுருன்னு சொல்லுவான். இப்போ இந்த பொண்ணும் கேட்கும், அட்லீஸ்ட் எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்க, இது எல்லாத்தையும் எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு. இல்ல, என்னால சொல்ல முடியல, இருந்தாலும் இது எல்லாத்தையும் பண்ணதுக்கான காரணம் நான் ஏற்கனவே ஒரு தடவை லஞ்சம் வாங்கியிருக்கேன். அப்ப உங்க அப்பாவும் அப்படி முடியாம போயிட்டதுனால எங்க இது எல்லாத்தையும் நான் தனியா போயிடுவேணும்னு எனக்கு ஒரு பயமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இந்த ஏஜென்சியும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் என்னோட உயிரையே கொடுத்து நான் இந்த ஏஜென்சியை வளர்க்கணும்னு நினைச்சிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப அப்படி ஒரு ஏஜென்சி இப்படி போறதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதனாலதான் சதனேஜுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். இருந்தாலும் அவங்க உன்னைய எதுவும் பண்ணிட மாட்டேன்னு சொன்னதுனாலதான் இதை கூட நான் செஞ்சேன். அவங்களுக்கு ஒரே ஒரு தடவை தான் நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இது ஒரு புதக்குழி மாதிரி என்னை உள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. நான் எப்படி உன்கிட்ட போய் சொல்லுவேன்? என்னைய மன்னிச்சிருன்னு முதல கண்ணீரை வச்சுக்கிட்டு அப்படி நடிச்சுக்கிட்டு இருப்பான். கண்டிப்பா இந்த பொண்ணு இதை நம்பிடும் நினைப்பா. சரி, அந்த 1000 இயர்ஸ் நோ கிங்ஸங்க எப்படி மாத்தி வச்சீங்க? அது எப்பயுமே என் கூட தானே இருந்துச்சுன்னு சொல்லும் போது, அதுவா, நம்ம ஜியானுக்கு வந்தப்பயே உன்னோட ஃபுட்டுல நான் தான் மயக்க மருந்த கலந்தேன், அதனாலதான் அதை வச்சு எப்படியோ மாத்தி வச்சேன்னு சொல்லுவான். ஓஹோ, அதனாலதான் என்னோட ரூமுக்கு முன்னாடியே நீங்க நின்றுக்கிட்டே இருந்தீங்களா அப்படின்னு சொல்லுவான். ஆமா, நான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா எந்த ஒரு சத்தமுமே போடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த எஸ்கார்ட் லீடர் சாங்கு அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டும் கூட அவன் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருந்தான், அதனாலதான் எனக்கு கஷ்டமா போயிடுச்சுன்னு சொல்லுவான். இப்ப இந்த சாங் இல்சியோமோ, ஓஹோ, அதனாலதான் நான் அன்னைக்கு டயர்டா இருந்தேனா, அடுத்த தடவை ஏதாவது யூஸ் பண்றீன்னா நல்ல ஸ்ட்ராங்கான மயக்க மருந்தா யூஸ் பண்ணு, இல்லைனா கண்டிப்பா நீ சீக்கிரமாவே மாட்டிக்கிடுவ, இந்த இப்ப மாட்டினியே அந்த மாதிரி சொல்லுவான். உடனே இந்த அங்கிளும், இருந்தாலும் நான் இது எல்லாத்தையும் பண்ணதுக்கான காரணம் அந்த ஹுவாங்போ என்னைய மிரட்டினதுனால மட்டும்தான். அவன் என்னோட ஃபேமிலியை கொன்றுவேன்னு சொன்னா, அதோட டிராகன் பீக் எஸ்கார்ட் ஏஜென்சியை மொத்தமா அழிச்சிருவேன்னு சொன்னா, அதனால எல்லாரையும் காப்பாற்றணுன்றதுக்காக தான் இதை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்லுவான். இது கேட்ட உடனே இந்த பொண்ணு சொல்லும், இருந்தாலும் இது உங்களோட சாய்ஸ் தானே அங்கிள் அப்படின்ட்டு. ஃபாதர் எப்பயுமே என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதுக்கான விளைவுகளும் கண்டிப்பா பின்னாடியே வரும் அப்படின்னு. இப்போ உடனே இந்த அங்கிளுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும், இந்த பொண்ணு எங்க தன்னை கொன்றுமோ அப்படின்னு. உடனே எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, நான் தான் உங்க அப்பாவோட ஒரே ஒரு பிரதர், அதுவும் உன்னோட அங்கிளும் கூட. உங்க அப்பா இருந்திருந்தாருன்னா என்னை கண்டிப்பா விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆமா, கரெக்ட், எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா உங்களை மன்னிச்சிருப்பாரு. ஆனா நான் ஜென்டில்மேன் ஸ்வாட் ஜூ ஹோகுன் கிடையாது, அவரோட பொண்ணு ஜூ ஹாரான். நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு உடனே அவரோட தலையை வெட்டிடும்.
இப்ப அடுத்து இவங்களுக்கு பெரிய விருந்தே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜின்னு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். உடனே இந்த பொண்ணு, உங்களை பார்த்தா அவ்வளோ சாப்பிட்ற மாதிரி தெரியலையே, ஏன் உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும். அதெல்லாம் கிடையாது, நான் நல்லா தான் சாப்பிட்றேன். ஆனா நான் சாப்பிடாத மாதிரி தெரியாததுக்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த முன்னாடி உட்காந்துருக்கே 2 பீஸு, அதுங்க அங்க இருக்கிற எல்லா பீஸையும் எடுத்து வாய்க்குள்ள திணிச்சுக்கிட்டே இருக்குல்ல, அதனாலதான் நான் கம்மியா சாப்பிட்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவான். உடனே அவனுங்களை பார்த்தா நல்லா முக்கிக்கிட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா இருக்கிறதுலே கம்மியா சாப்பிட்டது இந்த சாங் இல்சியம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு அவனை பாப்பான். நம்ம ஜின்னுக்கு ஆரம்பத்துல இருந்தே இவன் யாரா இருப்பான், இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்துட்டு எதுக்காக இந்த டிராகன் பீக் எஸ்கார்ட் ஏஜென்சிலே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ உடனே அவனை பார்த்து நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்பான். அவன் உடனே என்னை பத்தி சொல்றதுல அவ்வளோ ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னோட ஃபேமிலி இந்த டிராகன் பீக் எஸ்கார்ட் ஏஜென்சிக்கு கடமைப்பட்டிருக்கு. சொல்லப்போனா எங்க அப்பா ரொம்ப ரொம்ப இந்த டிராகன் பீக் எஸ்கார்ட் ஏஜென்சிக்கு கடமைப்பட்டிருக்காருன்னு சொல்லுவான். சரி, அவரோட பேர் என்னன்னு நம்ம ஜூ பொண்ணு கேட்கும்போது அவரோட பேரு சாங் பியோசான் அப்படின்னு சொல்லுவான். இந்த பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையேன்னு சொல்லும். கண்டிப்பா நீங்க கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுதான், ஏன்னா இது நடந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகுதுன்னு சொல்லுவான். 50 வருஷம்னா கிரேட் வார் நடந்த சமயம். இப்போ உடனே இவன் சொல்லுவான், ஜின் ஃபேமிலி ஆஃப் குவாந்தாங் அவங்க இந்த போர் நடந்ததுனாலேயே, அதாவது கிரேட் வார் நடந்ததுனாலேயே மொத்தமா காணாம போயிட்டாங்க. அந்த ஒரு ஃபேமிலியில இருந்த கடைசியா இருந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தன்னோட குழந்தைய எஸ்கார்ட் கிங் ஜூ கோங்சானோட உதவியோட எப்படியோ காப்பாத்தி அந்த குழந்தையும் பெத்துச்சு. அந்த குழந்தைக்கு எங்க ஜின் ஃபேமிலியோட லாஸ்ட் நேமை வச்சா அந்த குழந்தைக்கு ஆபத்தோன்னு தெரிஞ்சு தன்னோட லாஸ்ட் நேமையே வச்சுச்சு அப்படின்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே அப்படின்னா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா? உடனே இவனும் அந்த கிரீன் ஜேட் ஸ்டிக்கை எடுத்து காட்டுவான். ஆக்சுவலா இவனோட அப்பா தான் அந்த ஒரு குழந்தை, நம்ம எஸ்கார்ட் கிங் காப்பாத்தின அந்த ஒரு குழந்தை. இப்ப உடனே இந்த பெக்கர் கூன் கிபாங்கும், ஓஹோ ஜின் ஃபேமிலி ஆஃப் குவாந்தாங்கா, அதை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், மாஸ்டரும் நிறைய சொல்லியிருக்காரு, நீ தான் அந்த குழந்தையான்பா. டேய், நீ என்ன இந்த கதையை உன் மூக்க வச்சு கேட்டுக்கிட்டு இருந்தியா? இப்பதான் சொன்னேன் அந்த குழந்தை என்னோட அப்பா அப்படின்னு. அதுவும் இல்லாம சும்மா சும்மா என் மேல துப்பிக்கிட்டே இருக்காதரா, நீ ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கடா அப்படின்னு சொல்லுவான். இப்ப உடனே இந்த பொண்ணு ஜூவும் சொல்லும், நானும் என் அப்பா கிட்ட இருந்து கேள்விப்பட்டிருக்கேன், கிராண்ட்ஃபாதர் உங்க ஃபேமிலி என்ன பண்ணுச்சு, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவரோட கடைசி காலம் வரைக்கும் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாரா, ஆனா அவரால் கண்டுபிடிக்கவே முடியலையா அப்படின்னு. இவனும் சொல்லுவான், ஆமா என்னோட பாட்டி கிட்ட இருந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன், இது எல்லாத்தையும் தெரிஞ்சு அவங்களும் வருத்தப்பட்டாங்க தான். ஏன்னா எஸ்கார்ட் கிங் வந்துட்டு அவர் வாங்கின இந்த ஒரு ஜேட் ஹேர்பினை திருப்பியும் என் பாட்டிக்கிட்டே கொடுத்துட்டாரு. அதே மாதிரி அவங்களும் என்னோட அப்பாவை தூக்கிட்டு அப்ப அங்கிருந்து கிளம்ப வேண்டியதா இருந்துச்சு, அங்கிருந்து ஓட வேண்டியதா இருந்துச்சு, அதனால ஒரு லெட்டர் கூட எழுதி கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஏன் அப்படி ஓடுனீங்க அப்படின்னு இந்த பொண்ணு கேட்கும்போது, ஏன்னா ஜின் ஃபேமிலியோட மார்ஷியல் டெக்னிக்ஸ் எல்லாமே அன்னைக்கு நடந்த போர்லயே மொத்தமா எரிஞ்சு போச்சு, ஆனா மக்கள் யாரும் அதை நம்பவே இல்லை, அதனாலதான் நாங்க ஓடி போனோம், அதாவது எங்க பாட்டி ஓடி போனாங்கன்னு சொல்லுவான். இருந்தாலும் நீங்களும் ஆர்த்தடாக்ஸ் முறியும்ல ஒரு பகுதி தானே, அப்புறம் எப்படி ஆர்த்தடாக்ஸை சேர்ந்தவங்க உங்களை இந்த மாதிரி வந்து தாக்குவாங்களான்னு கேட்கும்போது, பேராசைன்றது யாருக்கு வரணும்னு அவசியம் கிடையாது, ஆர்த்தடாக்ஸ் அன்ஆர்த்தடாக்ஸ் யாரா இருந்தாலும் மார்ஷியல் டெக்னிக்ஸ்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. சரி, ஜின் ஃபேமிலி அவங்களோட மார்ஷியல் டெக்னிக்ஸை தொலைச்சிருச்சு அப்படின்னா நீங்க எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறினீங்கன்னு நம்ம ஜின் கேட்பான். இப்ப உடனே இவன் தன்னோட கதையை சொல்லுவான். இவனுக்கு 10 வயசு ஆனோடனே இவனோட பாட்டி இறந்து போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே இவனோட அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. ஒரு 11 வயசு பையனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கே தெரியல. இவன் பிச்சை எடுக்கிறதுக்கு கூட தகுதியே இல்லாத ஒரு ஆளா தான் இருந்தா, அதனால இவனுக்கு யாரும் பிச்சை கூட போடுறது இல்லையா. அந்த ஒரு காரணத்தினாலேயே ஒரு ஸ்வாட் போட்டரா தான் தன்னோட வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சானா 11 வயசுல. ஸ்வாட் போட்டர் அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி ஸ்வாட் எல்லாத்தையும் தூக்கிட்டு போறதுக்கு, அதுவும் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வாட் தூக்கிட்டு போறதுக்காகவே ஒரு ஆள் இருப்பாங்க. அப்படித்தான் இவனும் தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சான். ஆனா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இதுவும் இல்லை. ஏன்னா நிறைய பிசிக்கல் அபியூஸ், வேர்பல் அபியூஸ்னு இவனை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வேற வழியே இல்லை, தான் வாழ்ந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு இதையும் பண்ணியிருக்கான். அப்புறம் ஒரு நாள் இவனை ஹையர் பண்ண ஒருத்தன் இருக்கான்ல, அந்த வகாபாண்ட், அவன் இவனை விட்டுட்டு பிரச்சனைன்னு வந்தோடனே ஓடி போயிட்டானா. வேற வழியே இல்லாம 4 நாள் அங்க இறந்து கடந்தவங்களுக்கு நடுவுல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். 4 நாள் கழிச்சு இவனும் போயிட்டு இவனை ஹையர் பண்ண அந்த ஒரு வகாபாண்டை தேடி அவனை போய் பார்த்திருக்கான். ஆனா அந்த வகாபாண்ட் என்ன சொல்லியிருக்கானா, நான் உன்கிட்ட கொடுத்தது 3 ஸ்வாடு, ஆனா நீ 2 ஸ்வாடோட தான் வந்திருக்க, ஒரு ஸ்வாடை தொலைச்சிட்ட, அதனால உனக்கு என்னால காசு தர முடியாதுன்னு சொல்லியிருக்கானா.
ஒரு வருஷமா இவன் வேலை பார்த்ததுக்கான காசு இவனுக்கு கிடைக்கவே இல்லை. இதனாலேயே ரொம்ப கோபமாகறவன் அந்த ஸ்வாட்ல இருந்து ஒரு ஸ்வாடை அப்படியே அந்த ஷீட்ல இருந்து வெளில எடுத்து அந்த வகபாண்டையும் கொண்டுருவான். ஒரு வருஷமா மக்கள் எல்லாரும் எப்படி சண்டை போடுறாங்கன்னு பக்கத்துல இருந்து பார்த்ததுனால அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமா இல்லைன்னு தான் இவன் சொல்லுவான். ஸோ இப்படிதான் இவனும் ஸ்வாட் எடுத்து சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். ஒரு சில பேரை கொன்னது மூலமா ஒரு சில ட்ரிக்ஸையும் கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங்கா மாறி இருக்கான். அப்ப 13-14 வயசுலயே இவன் நிறைய பேரை கொண்டிருக்கானா? அப்ப இவனோட ஆப்பனன்ஸ் யாரா தெரியுமா இருந்தாங்க? சும்மா ஒரு தேர்ட் ரேட்டா இருக்கிற மார்ஷியல் ஆர்டிஸ்ட கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுதான் இவன் ஸ்ட்ராங்கா மாறி இருக்கான். இருந்தாலும் 14 வயசுல ஒரு தேர்ட் ரேட் ஆளை கொள்றதுன்றது அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் எந்த மார்ஷியல் ஆர்ட்ஸையும் ஆரம்பத்துல கத்துக்காம கொள்றதுன்றது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். மேபி இதுக்கு எல்லாத்துக்குமே அவனோட ஜெனட்டிக்ஸ் தான் காரணம்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு ஜீனியஸா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவான். இப்போ உடனே இந்த பெக்கரும் இல்ல இரு, நீ தான் அந்த சோல் சேசரா அப்படின்னு சொல்லுவான். ஆமா, அந்த மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை ஆளுங்க கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவான். ஸோ சோல் சேசர்ன்றது உண்மையிலேயே 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளு. சின்ன வயசுலயே எக்கச்சக்க பேரை கொண்டிருக்கான். அதாவது 100 லைஃப் அண்ட் டெத் பேட்டில்ஸ்ல சண்டை போட்டு அவ்வளோ பெரிய பேட்டில்ஸ்லயும் மொத்தமா ஜெயிச்சுட்டு வெளில வந்திருக்கானா. அதனாலயே இவன் ரொம்ப ஃபேமஸா இருந்த ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப இது எல்லாத்தையும் சொன்ன உடனே இல்ல, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, ஏன்னா என்னை விட ஸ்ட்ராங்கான 2 பேரு, அதுவும் சின்ன வயசுல இருக்கிற ஆளுங்களே இங்க இருக்காங்கன்னு சொல்லுவான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க தான் உண்மையிலே பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோங் புங் சொல்லுவான். ஆனா நம்ம ஜின்னு என்ன சொல்லுவாருன்னா, நீ ஸ்ட்ராங் தான், ஆனா என்னை விட ஸ்ட்ராங் கிடையாதுன்பா. என்ன என்னையே வெறுப்பேத்தியான்னு கேட்கும்போது ஆமான்னு அவன் மூஞ்சிக்கு நேராவே சொல்லுவான். ஓஹோ அப்படியா, அப்படின்னா ஒரு போட்டி வச்சுக்கலாமா? போட்டி யாரு இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கரான ஒரு ட்ரிங்கை ஹேண்டில் பண்றாங்கன்னு பாத்துருவோன்னு சொல்லிட்டு நல்ல ஸ்ட்ராங்கரான ட்ரிங்கையும் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா நம்மால் குடிச்சிட்டு மட்டையாயிருப்பாரு. நம்ம ஜின்னு என்னமோ அப்படியே தான் உட்காந்துருப்பாரு. அவரு குடிச்சாலும் அவருக்கு அந்த மாதிரிலாம் போதை ஏறாது, ஏன்னா சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம ஜின்னும் நம்ம ஜூ பண்ணிக்கிட்ட நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பணும்னு முடிவு பண்றான். அவனுக்கும் இருக்கணும்னு ஆசை தான், ஆனா இப்ப கிளம்புனாதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லுவான். இந்த பொண்ணு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என் கூட ஒரு சின்ன வாக்குக்கு மட்டும் வாங்க, நம்ம போயிட்டு அங்க இருக்கிற மலர்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு போவாங்க. உடனே நம்ம ஆள் இருக்கான்ல, நம்ம பக்கத்துல இருக்கிற பெக்கரையும் நம்ம மூஞ்சினையும் பார்த்து நம்ம இப்ப கிளம்புனா கரெக்டா இருக்கும், நீங்களும் கூட வாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே அவனுங்க 2 பேரும் யோசிச்சுட்டு நீங்க ஒரு முட்டாள், இது கூடவா உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போயிடுவானுங்க. என்னடா சொல்றீங்கன்னு கேட்ட உடனே சியோங் புங் எந்திரி, நம்மளாம் போயிட்டு எல்லாத்தையும் இங்கே பேக் பண்ணுவோம், நம்ம எல்லாரும் கிளம்புவோம்னு சொன்னோடனே அவன் உடனே என்னது டம்ப்ளிங் கொடுக்குறாங்களா எங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போர்ல இருந்து எந்திரிப்பான். இப்ப நம்ம ஜின்னுக்கு என்ன இவனுங்க சொல்ல வரானுங்கன்னே புரியல. இந்த பொண்ணு கூட தனியா போறான், கொஞ்ச நேரம் பேசுறாமேன்னா அவனுங்க தனியா போகணும்னு நினைக்கிறானுங்க. ஆனா நம்ம ஜின்னுக்கு தான் அது புரியல. பையன் இன்னசென்ட்டா இருக்கான். நம்ம ஜின்னும் அந்த பொண்ணு கூட பேசிட்டு போகும்போது அந்த பொண்ணு சொல்லும், நீங்க உண்மையிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆள் அப்படின்னு. அப்படியான்னு கேட்கும்போது ஆமா, நீங்க கொஞ்ச நேரம் ஒரு சில நேரம் ரொம்ப ரொம்ப வெறுப்பேத்துறீங்க, இருந்தாலும் அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லும். இந்த பொண்ணு நம்மளை கலாய்க்குதோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த பொண்ணு பாத்தீங்களா இந்த நிலா எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும். இவன் உடனே நிலாவோட வெளிச்சம் வந்ததுக்கான காரணமே சூரியன் தான், சூரியனோட நில வெளிச்சத்தை கடன் வாங்கி தான் நிலாவே வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சயின்டிபிக் ரிசர்ச் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த பொண்ணு டக்குன்னு ஒரு சின்ன பெட்டியை எடுத்து அதையும் ரேப் பண்ணி எடுத்து நம்ம ஜின் கிட்ட கொடுக்கும். இது அப்படின்னு நம்ம சொல்லும் போதே ஆமா, இது 100 இயர்ஸ் ஸ்னோ கிங்சன், நீங்க பண்ணதுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, இருந்தாலும் இதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். நம்ம ஜின்னும் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி இதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவான். இப்ப இந்த பொண்ணு நம்ம ஜின்னை பார்த்து சொல்லும், என்னால இது எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ண முடியுமா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. நம்ம ஜின்னு உடனே நீங்க பண்ணலைனாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, ஏன்னா நீங்களும் ஒரு மனுஷி தான், அதனால உங்களால ஒரே தடவையில பண்ண முடியலன்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அதை பண்ண முடியலைனாலும் அடுத்தடுத்து அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, உங்க ஃப்ளோவை கண்டுபிடிங்க, உங்களோட ஓன் ஸ்பீட்லேயே நீங்க போனா போதும், ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைங்க, ஏன்னா அதுவே போதாதா உங்களோட கோலை ரீச் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே அந்த பொண்ணு அப்படியே கியூட்டா அழுக ஆரம்பிச்சிரும். அவ்வளவுதான். இப்ப நம்ம ஜின்னும் மத்தவங்களும் அப்படியே கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஆளு பெக்கர் கேட்பாரு, அந்த பொண்ணு கொஞ்சம் கண்ணெல்லாம் வீக்கம் இருந்த மாதிரி தெரிஞ்சு என்ன ரொம்ப அழுதுச்சோ அப்படின்னு, கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹியூக் மூஜினும் கேட்பான், அது என்ன பெட்டி அப்படின்னு. ஓ இதுவா, அந்த பொண்ணு இது என்கிட்ட கொடுக்குறப்ப 100 இயர்ஸ் ஸ்னோ கிங்சன்னு சொல்லி தான் கொடுத்துச்சு,
ஆனா அந்த பொண்ணுக்கு பொய் சொல்லவே வரல. இது 1000 years no கிங்ஸ்ன்னு சொல்லுவான். என்னது அதுவா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா வாங்க இப்ப நம்ம கிளம்பணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேக வேகமா கூட்டிட்டு போவான். சோ அந்த பொண்ணு நம்ம ஜின்னு பண்ண உதவிக்காக அந்த 1000 years no கிங்ஸங்கியே நம்ம ஜின்னுக்கிட்டே கொடுத்து விட்டுருக்கு. இப்ப நம்மளுக்கு ஒரு அழகான நதியை காட்டுவாங்க. அதுல ஒரு அழகான படகு அப்படியே போயிட்டே இருக்கும். இப்ப அந்த படகுல இருக்கிற ஒருத்தர் தூரத்துல இருக்கிற ஒரு படகை பார்த்த உடனே, அச்சச்சோ பைரேட்ஸ் வந்துட்டாங்க, பைரேட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவாரு. இருக்கிறவங்க எல்லாரும், என்னது யாங்ஸே ரிவர் வாட்டர் ரூட் ஆலியன்ஸா, இவனுங்க வந்தாலே ஏதாவது காசு கேட்பானுங்களே, இருந்தாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் இவனுங்க நம்மளை கொல்லாம விட்டுருவானுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப கரெக்டா இதை பார்த்து பயந்துகிட்டு இருப்பார்ல, அவருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து, நானும் ஒரு பேசஞ்சர் தான், ஆமா அவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவங்களா, அவங்க பைரேட்ஸ், பார்த்தாலே தரல, அவங்க தான் யாங்ஸே ரிவர் வாட்டர் ரூட் ஆலியன்ஸ், சிச்சுவான்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். உன்னை பார்த்தா மார்ஷியல் ஆர்டிஸ்ட் மாதிரி தெரியுது, தேவையில்லாம பிரச்சனை பண்ணி வாங்கி கட்டிக்காத, அப்படி ஓரமா போய் உட்காரு, ஏன்னா இவங்க கிட்ட இருந்து ஓடவும் முடியாது, அவங்க ஷிப்பு ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. என்னது அவங்க ஷிப்பு ஃபாஸ்டா அப்படின்னு இன்னொரு ஒரு குரல் கேட்கும். உனக்கு தெரியலையா என்ன, பார்த்தாலே தெரியுதே அப்படின்னு இவர் சொல்லும் போது உடனே நம்ம ஜின்னு வந்துட்டு, மூஜின் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கோ, அந்த ஷிப்பு ஃபாஸ்ட்னா அதை தூக்குறோம், இனி அது நம்ம ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நேரா அந்த ஷிப்புக்கு போவானுங்க. இப்ப அந்த ஷிப் இருக்குல்ல, அந்த யாங்ஸே ரிவர் வாட்டர் ரூட் ஆலியன்ஸ், அதுக்குள்ள ஒருத்தன் உட்காந்துட்டு கீ சர்க்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான். சோ இவன் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பீக் லெவலா அடைஞ்சிட்டானா, ஆனா இன்னமுமே அதுல இருந்து அடுத்த லெவலான சுப்ரீம் பீக்கு அவனால போகவே முடியல. சோ ஏன் போகவே முடியல, எது பண்ணாலும் என்னால அந்த லெவலை ரீச் பண்ணவே முடியலையே, நான் எப்படியாவது அதை ரீச் பண்ணா மட்டும்தான் என்னால இந்த யாங்ஸே ரிவர் வாட்டர் ரூட் ஆலியன்ஸோட லீடரா மாற முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சாரி, யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப என்ன பண்றது இவன் யோசிக்கும் போது கரெக்டா வெளில இருந்து ஒரு பெரிய சவுண்டு வரும். இந்த சவுண்டு கேட்டுட்டு, யார் இந்த நேரத்துல வந்து சண்டை போட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கோவப்படுவான். டக்குன்னு அமைதி ஆயிடுவானுங்க. பாடியோ அமைதி ஆயிட்டானுங்க. இப்ப என்னோட கீ சர்க்குலேஷனை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும் போதே கரெக்டா அவன் இருக்கிற ரூம் இருக்குல்ல, அதுல கதவுக்கு பக்கத்துல ஒருத்தர் வந்துட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்ன உடனே, என்னது ஒரு எதிரியா அப்படின்னு சொல்லி வேகமா போய் அந்த கதவை உடைச்சுக்கிட்டு அடிப்பான். நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே நம்ம ஜின்னு, யாரு, நான் தானே, நான் தான் இந்த ஷிப்போட ஓனர் அப்படின்னு சொல்லுவான். என்னது ஓனரா, உனக்கு இப்பவே ஒரு பாடத்தை சொல்லித்தரேன் பாருன்னு சொல்லிட்டு ஷிப் டெஸ்ட்ராயிங் ஃபிஸ்டை எடுத்துட்டு வருவான். இப்ப இதை வச்சு அவன் ஜின்னையும் அட்டாக் பண்ணுவான். ஆனா ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஜின்னு அவன் மூஞ்சிக்கு முன்னாடி நின்றுட்டு, ஏன்பா எவ்வளவு நேரமா வானத்தை பார்த்து தூங்கிக்கிட்டே இருக்க போற, சீக்கிரம் எந்திரிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லுவான். ஸோ அடிச்சது என்னமோ அவன் தான், ஆனா மயக்கம் போட்டு விழுந்ததும் அவன் தான். ஸோ நம்ம ஜின்னு என்ன பண்ணியிருக்காருன்றது நடுவில் வந்து போயிடுச்சு. ஆனா நம்ம ஜின்னு கிட்ட சமத்தியா அடி வாங்கியிருக்கான்னு மட்டும் தெரியுது. இப்ப இவனுங்க 4 பேர் சேர்ந்து மொத்த ஷிப்பையுமே கண்ட்ரோல் கீழே வச்சிருப்பானுங்க. இப்ப உடனே நம்ம ஜின்னு, டேய் உனக்கு அயன் மெய்டனை தெரியுமா அப்படின்னு கேட்பான். அவன் உடனே, என்னது அயன் மெய்டனா அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது, அயன் மெய்டன் தானே சொன்னா, வேற ஏதோ பேர் வருமோ அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிப்பான். அப்ப அந்த பெக்கர் தான் வந்து சொல்லுவாரு, நீ அயன் வாட்டர் டிவைன் டிராகனை பத்தி பேசுறியா அப்படின்னு. அவன் தான் அதே பேர் தான், ஆமா நீ அவன் யூஸ் பண்ண அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணியே, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்பான். ஓ உங்களுக்கு என்னோட யங்கஸ்டர் தெரியுமா, அவன் தான் என்னோட தம்பி, நான் 2வது ஆளு, எனக்கு மேல ஒரு அண்ணன் இருக்காரு, நாங்க மொத்தம் 3 பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்ப உன்னோட மாஸ்டரும் அப்படின்னு நம்ம ஜின் கேட்கும்போது, ஆமா என்னோட மாஸ்டரும் சீக்கிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இது சொன்ன உடனே நம்ம ஜின்னு, சொச்சோ ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த நேரத்துல 10 கிங்ஸோடையும் பிரச்சனை வச்சுக்கிட்டோம்னா அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த நேரத்துல இவன் மேல கை வைக்காம வேற ஒரு பிளானை போடுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு உடனே அவனை பிடிச்சி தூக்கி, என்ன சார் நீங்க இப்படி போய் கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, அப்படியே வந்து எல்லா இடத்துலயும் மண்ணா இருக்கு பாருங்க, இருங்க நான் தட்டி விட்டுறேன்னு உடனே தட்டி விடுவான். உனக்கு என்னாச்சுன்னு கேட்கும் போது உடனே நம்ம ஜின்னும் சொல்லுவான், சார் நீங்க மட்டும் யாங்ஸே ரிவர் வாட்டர் ரூட் ஆலியன்ஸை சேர்ந்தவர்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் இதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டேன், அது எனக்கு தெரியாம போயிடுச்சு, இதெல்லாம் ஒரு சின்ன தப்பு, அதனால அப்படியே மன்னிச்சு விட்டுருங்க, என்னைய பார்க்க அப்படித்தான் தெரியும், ஆனா நான் என்னோட மார்ஷியல் சீனியர் கிட்ட இந்த மாதிரிலாம் பொய் சொல்லுவேனா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அவரு டக்குன்னு நம்ம ஜின்னை பார்த்துட்டு மேல கொடியை பார்ப்பாரு. அந்த கொடியில கொட்டை எழுத்துல யாங்ஸே ரிவர் வாட்டர் ரூட் ஆலியன்ஸ்னு எழுதி இருக்கும். உடனே நம்ம ஜின்னு அதை பார்த்துட்டு, ஐயோ நான் ஒரு படிக்காத முட்டாள், அதனாலதான் எனக்கு அது தெரியாம போயிடுச்சு, ஏதோ ஒண்ணு நடந்தது நடந்து போச்சு, நடக்காதது பஸ்ல போச்சுன்னு அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்கிட்டையும் பேசிடுவான். இப்ப அடுத்து நம்ம சியோங் புங்கு, சேவியர் பாத்தீங்களா சூப்பரா காத்தடிக்குது, ஆமா வா இந்த மாதிரி வந்து ரிவருக்கு மேல போனா காத்தடிக்கத்தான் செய்யும்பா. அடுத்து சேவியர் அங்க பாருங்க நிறைய மீன் கூட இருக்கு,
ரிவர்னா மீன் இருக்கதான்ப்பா செய்யும். சேவியர் அங்கே பாருங்க, நிறைய பேரை போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. அட போட்டுனா அப்படித்தான்ப்பா வெளுப்பான். என்ன சொன்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போதுதான் இந்த ஒருத்தன் வந்து போனால, இந்த ரெண்டாவது தம்பி, இவன் போயிட்டு அங்க இருக்கிற வேலை செய்யறவங்க எல்லாரையும் போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஜின்னு இந்த பெக்கரை பார்த்து, இங்க சீக்கிங்கோட டிசிபிள் இருக்கான்னு ஏன் முன்னாடியே சொல்லாம போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அந்த பெக்கரும், நான் என்ன முன்னாடியே குறி சொல்றவனா டக்குன்னு பார்த்து சொல்றதுக்கு, யார் இந்த ஷிப்ல இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ இந்த கொடியில யாங்ஸே ரிவர் வாட்டர் ரூட் அலியன்ஸ்னு எழுதி இருந்தோம், இந்த ஷிப்பை திருடலான்னு யோசிச்சது நீதான், அப்பது நீ பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஜின்னு பக்கத்துல பார்த்தா அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். யாருன்னு பார்த்தா நம்ம ஆள் இருக்கால மூஜின்னு, அவனுக்கு சி சிக்னஸ் போல, அதனால வாந்தி வாந்தியா எடுத்துக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம சியோங் பொங்கும், ஐயோ இதை பார்க்கும்போது எனக்கும் வாந்தி எடுக்கணும்னு தோணுதே, வா வா அப்படின்னு அவனும் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா இந்த ரெண்டாவது தம்பி அங்க இடத்துக்கு வருவான். ஏன் ஜூனியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். அவனும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆமா இங்க இருந்து நம்ம போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ இவங்க போகணும்னு நினைக்கிற அந்த இடத்தோட பேரு செங்டு, அது சிச்சுவான்ல இருக்கிற இடம். ஸோ இப்ப இவங்க இருக்கிற இடம் குவாங்கான். இங்க இருந்து அவங்க அந்த செங்குடுன்ற இடத்துக்கு போகணும்னா மினிமம் 3 நாள் ஆகும்னு இவன் சொல்லுவான். ஒருவேளை நல்லா காத்தடிச்சுச்சுன்னா 2 நாளே போயிடலாம். இந்த மொத்த சிச்சுவானுக்குமே நான் தான் கண்ட்ரோலு, அதனால நான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்க மேல யாரும் கை வைக்க மாட்டாங்க, உங்களை எதிர்த்து யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, கவலையை விடுங்க அப்படின்னு நம்ம ஜின்னை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான். கரெக்டா அந்த நேரத்துல ஒருத்தனுங்க அந்த பக்கம் கத்திக்கிட்டு இருப்பானுங்க. உடனே எவன்டா அது கத்திக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு திரும்பி பார்ப்பானா, பார்த்தா தூரத்துல ஒரு 2 ஷிப்பு, அதுக்கு நடுவுல ஒரு குட்டி ஷிப்புன்னு இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஜின்னு அந்த ஷிப்பை பார்த்துட்டு, எனக்கு தெரிஞ்சு அதுவும் யாங்ஸே ரிவர் வாட்டர் ரூட் அலியன்ஸோட ஷிப்பு தான், அங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவான். எங்க ஆளுங்க தானா அப்படின்னு யோசிக்கும் போது, இரு உனக்கு படிக்க தெரியாதுன்னு சொன்னியே, எப்படி அதை படிச்ச அப்படின்னு இவன் கேட்பான். உடனே நம்ம ஜின்னு, அச்சச்சோ கண்டுபிடிச்சிட்டானே, நம்மளே வாயை உளறிட்டோமே, ஏங்க இப்ப அதுவா முக்கியம், அங்க அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த யாங்ஸே ரிவருக்கு நீங்க தான் கெத்து, நீங்க போய் அந்த பிரச்சனையை சமாளிக்க வேணாமா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா அதுவும் கரெக்ட் தான், உடனே கொடியை ஏத்துங்கடா அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுவான். வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம முரிம்லாஹினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்குள்ள கொடுத்துட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஜின் இருக்கான்ல, அவன் அந்த ஃபயர் கிங்கை காப்பாத்துறதுக்காக சிச்சுவானை நோக்கி ஒரு பயணத்துக்கு போவான், அதுவும் டிவைன் டாக்டர் அப்படின்னு ஒருத்தரை தேடி. ஸோ இவரை தேடி போற பயணத்துல போற வழியில எஸ்காட் கிங்கோட எஸ்காட் ஏஜென்சிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும். சதனிச்சு தான் அதுக்கு காரணமா இருப்பானுங்க. ஸோ அவனுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு திரும்பி சிச்சுவானோட பயணத்துக்கு போவான். அப்படி போறப்ப தண்ணி வழியா தான் போயிட்டு இருப்பான். அப்படி போறப்ப யாங்ஸே ரிவர் வாட்டர் ரூட் அலியன்ஸ்னு ஒருத்தவனுங்க இருப்பானுங்க. அவனுங்களும் அந்த 10 கிங்ஸ்ல ஒரு ஆள் தான், அதோட மாஸ்டர். ஸோ அவனோட போட்ல போய் ஏறிக்கிடுவான். அந்த போட்ல போனா ஸ்பீடா போயிடலான்னு. அங்க ஏறின உடனே ஏற்கனவே நம்ம ஜின்னு கிட்ட ஒருத்தன் அசிங்கப்பட்டிருப்பான்ல, நம்ம ஜின்னு கூட அவனோட பவரை காட்டி, ஸோ அவனோட அண்ணன் ஒருத்தன் இருப்பான். அந்த அண்ணங்காரனே அடிச்சு போட்டு அப்புறமா அவன் யாருன்னு தெரிஞ்ச உடனே அவனை வந்து சரி சார் அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட பேசி எப்படியோ அவன் கூடவே சேர்ந்து போயிட்டு இருப்பான். ஸோ இப்படி போயிட்டு இருக்கிறப்ப ஆப்போசிட்ல வேற ஒரு 2 கப்பல்ல இதே யாங்ஸே ரிவர் வாட்டர் ரூட் அலியன்ஸோட பிளாக போட்டு வந்து ஒரு சின்ன ஷிப்பை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஆரோஸ்லாம் ஃபயர் பண்ணுவானுங்க. அந்த பிளாக்ல இருந்ததையுமே நம்ம ஜின்னு தான் படிச்சு சொல்லி இருப்பான். இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் மறுபடியும் அந்த மூசாங் கேட்பான், இரு உனக்கு ஏதோ படிக்க தெரியாதுன்னு சொன்னியே, அப்புறம் எப்படி படிச்ச அப்படின்னு. அச்சச்சோ கண்டுபிடிச்சிட்டானே, என்ன பண்றது? அது வாங்க ஏங்க, இப்ப அது வாங்க முக்கியம். அங்க ஒருத்தவனுங்க உங்க பேரை வச்சு உங்க இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, அவனுங்களை போய் பிடிக்க வேணாமா, நீங்க போய் அவங்கள்ட்ட யாருன்னு காட்டுங்க, அப்புறம் வந்து இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படியோ பேசி மழுப்பி அவனையும் போக வச்சிருவான். சோ இப்ப இவனுங்களும் போட்டு அந்த இன்னொரு சின்ன ஷிப்பை போட்டு ஆரோஸ்லாம் ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கல்ல, இவனுங்க உடனே இந்த யாங்ஸே ரிவரோட அந்த பெரிய ஷிப்பை பார்த்த உடனே பயந்து போயிருவானுங்க. இது கண்டிப்பா வாட்டர் டிராகன், அந்த மூசாங்கோட ஷிப்பு தான், நம்ம இங்க இருந்து உடனே ஓடி ஆகணும்னு சொல்லி கப்பலை திருப்பிட்டு அப்படியே பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. இதை பார்த்ததும் இந்த சாங்கும் மிச்சவங்க எல்லாரையும் நீங்க காப்பாத்துங்க, அவனுங்க 2 கப்பலையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இவன் தன்னந்தனியா தண்ணிக்குள்ள குதிச்சிருவான். இதை பார்த்தோன்னே நம்ம ஜின்னும் கேட்பான், அவனால இது எல்லாத்தையும் சமாளிக்க முடியுமா, தண்ணிக்குள்ள அவனுக்கு எப்படி அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு. உடனே நம்ம பெக்கர் கேட்பான், நீ என்ன முட்டாளா, இங்கேயே வளர்ந்தவனுக்கு இந்த தண்ணியை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூடவா தெரிஞ்சிருக்காது, நீ அவனை பத்தி கவலைப்படக்கூடாது, அவனுங்களை பத்தி தான் கவலைப்படணும்னு சொல்லுவான். சொன்ன மாதிரியே கீழே இருந்து மேல ஜம்ப் பண்ணி ஒரு பெரிய வாட்டர் அட்டாக் மாதிரி ஒரு கீ அட்டாக்கா கொடுப்பான். அந்த ஒரு அட்டாக்கே நிறைய பேர் செத்துருவானுங்க. திரும்பியும் இவனுங்களும் மாத்தி மாத்தி ஆரோஸ் எல்லாம் ஃபயர் பண்ணுவானுங்க. ஆனா ஒரு அட்டாக் கூட அவன் மேல படவே படாது. இப்ப மேல இருந்து ஜம்ப் பண்ணி
இவனுங்க 2 ஷிப்புக்கும் நடுவுல சின்ன கேப் இருக்குல்ல, அந்த ஒரு இடத்துல இருக்கிற தண்ணிய மொத்தமா தன்னோட கீயை வச்சு மொத்தமா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அடிப்பான். அந்த ஒரு ஃபோர்ஸுக்கு 2 பக்கமும் தண்ணி ரொம்ப ஃபோர்ஸா போய் அவனுங்க 2 பேரோட ஷிப்பையும் காலி பண்ணிரும். அதுல நிறைய பேர் செத்துருவானுங்க. மிச்சம் இருக்கிறவனுங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கையை கட்டி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவானுங்க. இப்ப இந்த மாதிரி தண்ணிக்குள்ள தள்ளி விடுறத நம்ம சியோங்கு பாத்துக்கிட்டு இருப்பான். அவன் ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்ததும் ஜின்னு சொல்லுவான், இது எல்லாமே உனக்கு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு புரியுது, அதனால நீ அதை பார்க்காத, திரும்பிக்கோன்னு சொல்லும் போது நம்ம சியோங்கு, இல்ல நான் இதை பார்த்துதான் ஆகணும், நானும் இதை பழகிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த பிளட் லார்டோட ஒரு சண்டை வந்துச்சுல, அந்த ஒரு சண்டைக்கு அப்புறமே நம்ம சியோங்கு மாறணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா முன்னாடி பிளட்டை பார்த்தாலே அதுக்கே ஒரு மாதிரி பதறி போய் அவன் சண்டை போடுற அந்த வில்லையே விட்டுருவான். ஆனா இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கான், இவனும் மாறுறது நல்லதுதான். ஏன்னா முரீம்ல இந்த அளவுக்கு தைரியம் கூட இல்லைன்னா சர்வேவே ஆக முடியாதுன்னு நம்ம ஜின்னுக்கும் தெரியும். இப்ப இந்த 2 கப்பலுக்கும் ஒருத்தன் கேப்டனா இருந்திருப்பான். இவன் ஒருத்தனோட தலைமையில தான் இந்த 2 கப்பலுமே வந்திருக்கும். அவனை பிடிச்சிருவானுங்க. அவனை பிடிச்சி இந்த மூசாங்கு விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் உடனே, நான் ஒன்ட்டெல்லாம் பேசவே முடியாது, என்னை கொன்று அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த பெக்கர் தான் வந்து சொல்லுவான். இவன் யார் அப்படின்னா, இவன் பேரு ஹுவாங் தேகு. இவன் இதுக்கு முன்னாடி நம்ம மூசாங் கூட சண்டை போட்டிருக்கானா. இந்த யார் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த யாங்சே ரிவர்ல வந்துட்டு பெரிய ஆளா இருக்க போறாங்க அப்படின்னு. சோ அந்த மாதிரியான ஒரு ஃபேக்ஷன் வார்ல மூசாங் கிட்ட கேவலமா தோத்து போயிருக்கான். அந்த ஒரு காரணத்தினாலேயே ரொம்ப வைலண்ட் ஆகி அதுக்கப்புறம் இவன் தன்னந்தனியா எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஆனா இப்ப மூசாங் இவனை பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு, நான் உன்னை அன்னைக்கே கொண்டிருக்கணும், அப்ப உயிரோட விட்டது என்னோட தப்பு தான், இப்ப நீ செத்துருவ அப்படின்னு சொல்லுவான். இப்ப பின்னாடி இருந்து ஒருத்தன், கிராண்ட் மாஸ்டர் மூசாங், கொஞ்சம் என்னோட பேச்சையும் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்பான். யாருன்னு திரும்பி பார்த்தா ஒரு சின்ன பையன். என்னோட பேரு முன்கியும், நான் ஒரு ட்ரெயினி பிசிஷியன் இந்த பையன் சொல்லுவான். ட்ரெயினி பிசிஷியனா? அப்புறம் எப்படி உனக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கும்? நீ ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கிடையாதுன்னு கேட்கும்போது, ஆமா எனக்கும் முரியும்க்கும் சம்பந்தம் கிடையாது, ஆனா உங்களை பத்தி தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, இந்த இடமே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, யாங்சே ரிவர் வாட்டர் ரூட் அலியன்ஸ்ல கிராண்ட் மாஸ்டர் மூசாங்க தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா என்ன அப்படின்னு கொஞ்சம் பெருமையா பேசின உடனே, புரியுது புரியுது புரியுது, சரி நீ சொல்ல வந்ததை சொல்லு அப்படின்னு இவனும் அப்படியே பெருமிதமா சொல்லுவான். உடனே இந்த முன்கியூங் என்ன சொல்லுவானா, என்னோட பேரண்ட்ஸ் நான் சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க, அப்ப நீங்க வந்து தான் என்னை காப்பாத்துனீங்க, என்னோட பேரண்ட்ஸ் இறந்ததுக்கான காரணம் இந்த ஹுவாங் தேகு தான் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டதும் இந்த மூசாங்குக்கு புரிஞ்சிடும். எனக்கும் புரியுது, நாங்க நார்மலா இதை பண்ண மாட்டோம், இருந்தாலும் உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தரேன், இந்தா நீயே அவனை கொன்று அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டதும் அவனும் யோசிச்சுட்டு, அப்படின்னா அவரை உயிரோட விட்டுருங்கன்னு சொல்லுவான். ஏன் அப்படின்னா, என்னதான் அவர் கொண்டிருந்தாலும் நானும் ஒரு ட்ரெயினி பிசிஷியன், ஒரு பிசிஷியனா இருந்துட்டு நானே இன்னொருத்தரோட உயிரை எடுக்கணும்னு நினைக்க கூடாது, ஏன்னா உயிரை காப்பாத்துறது தான் என்னோட வேலை. சோ அப்படி இருக்கிறப்ப அவரை நான் கொல்லணும்னு ஆசைப்படல. நீங்க அவர் மார்ஷியல் ஆர்ட்ஸை இனிமேல் பண்ண முடியாத மாதிரி ஏதாவது பண்ணிட்டு அவரை சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க, அவரை கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்டதும் இந்த மூசாங்கும், இப்ப புரிஞ்சுச்சா, இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு இந்த ஹுவாங் தேகுவை பார்த்து கேட்கும்போது, நான் கண்டிப்பா உங்களை பழிவாங்க வருவேண்டான்னு அப்பயும் அவன் திமிராதான் பேசுவான். ஓ அப்படியா, அப்ப உன் டியான்டியானெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறமா வான்னு அவனோட டியான்டியான அப்பவே பிரேக் பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டுருவான், இவனை கொண்டு போய் ஜெயில போட்டுருங்கன்னு. இப்ப எல்லா மக்களும் இவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஜின் யோசிப்பான், எல்லாம் ஓகே, ஆனா 2 பக்கம் இருந்து ஆரோஸை இவ்வளவு தூரம் ஃபயர் பண்ணியிருக்காங்க, ஆனா எல்லா மக்களும் அப்படியே இருக்காங்க, யாருமே சாகவே இல்லை, இத்தனைக்கும் அவங்க எல்லாருமே நார்மல் மக்கள், இவங்க எல்லாரும் எப்படி தப்பிச்சாங்க? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த மக்கள் அந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சோ இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ட்ரெயினி பிசிஷியன் முன்கியூங் தான். அவன் தான் கரெக்டான நேரத்துல சார்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விண்டோஸை பிளாக் பண்ணி இந்த மக்கள் யாருக்கும் எதுவுமே ஆகாத மாதிரி பண்ணிக்கிட்டானா. இப்ப இதை பார்த்ததும் நம்ம ஜின்னுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும், இவன் கண்டிப்பா சஸ்ஸாதான் இருக்கான் அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பீஸை ஏற்கனவே நம்ம ஜின்னு பார்த்து கீ சென்ஸை ஆக்டிவேட் பண்ணும் போதெல்லாம் மாட்டிக்கிட்டான். ஏற்கனவே ஃபயர் கிங் கிட்டேயும் இப்படிதான் நடந்துச்சு, ஸ்வாட் செயின் கிட்டேயும் இப்படிதான் நடந்துச்சு, இப்ப இந்த பையனும் அப்படி இருப்பானோ, இவனும் யாராவது பெரிய ஆளா இருந்து டக்குன்னு வந்துட்டு நம்மள்ட்ட அப்புறமா வந்து அடிப்பானுங்க, அதனால இப்பவே தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி திரும்பி ஒரு ஆர்வத்துல நம்ம ஜின்னு கீ சென்ஸை ஆக்டிவேட் பண்ணி பாப்பா. ஆனா என்ன கீ சென்ஸ் ஆக்டிவேட் பண்ணி பார்த்தாலும் அந்த பையன் உண்மையிலே ஒரு நார்மல் பையன் தான் போல. கீ சென்ஸ் ஆக்டிவேட் பண்ணதும் அவனுக்கு தெரியல. சோ உண்மையிலே ஒரு நார்மல் பையன் தான், நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. இப்போ உடனே பக்கத்துல வந்து இந்த மூசாங்கு, என்ன இங்க பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்பான். அது ஒண்ணும் இல்லைங்க, அந்த பையன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சா, அதனாலதான் செக் பண்ணி பார்த்தேன்னு சொல்லுவான். என்னது இன்ட்ரெஸ்டிங்கா, உனக்கு பசங்களை எதுவும் பிடிக்குமா அப்படின்னு இந்த மூசாங் கேட்ட உடனே, உனக்கு இப்ப அடி வேணுமா அப்படின்னு நம்ம ஜின்னு கோவமா கேட்பான். ஆமா, நீ ஏதோ சிச்சுவான் போகணும் நீல, இப்ப பாத்தியா காத்தோட வேகம் அதிகமா இருக்கு, இப்படியே போனா நம்ம சீக்கிரமா போயிருவோம் அப்படின்னு சொல்லுவான். சரி
அந்த மக்கள்லாம் என்ன பண்ண போறீங்கன்னோனே, அந்த மக்கள்லாம் எங்க போறாங்கன்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல கண்டிப்பா இறக்கி விட்டுருவோம், கொஞ்சோண்டு காசு மட்டும் வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவான். இப்ப கரெக்டா இந்த முன்கியூங் பையனும் இங்க வந்து, நீங்க சிச்சுவானுக்கு போறீங்களா? நானும் சிச்சுவானுக்கு தான் போக வேண்டிய ஒரு வேலை இருந்துச்சு, நீங்க என்னையும் மட்டும் கூட்டிட்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் பரவாயில்ல, ஏறிக்கோ ஏறிக்கோ, போற வழியில ஒரு பொது சேவை அவ்வளவுதானே, வா நம்ம கூடவே போவோம், நம்ம அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லுவாப்புல. பின்னாடி இருந்து இப்ப மூசாங் யோசிப்பான், இரு, இது என்னோட ஷிப்பாச்சே, நான் தானே நியாயப்படி இதெல்லாம் சொல்லணும், இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், இங்க என்னடா நடக்குது அப்படின்னு. அப்படி போற வழியில இந்த பையனும் நம்ம ஹீரோவோட குரூப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பான். ஃபயர் கிங்கோட டிசிபிள், ஸ்வாட் செயின்டோட பேரன், பெக்கர் செக்டரோட செகண்ட் பெக்கர், அப்புறம் இவர் வந்து ஒரு சைட் கேரக்டர் அப்படின்னு நிறைய ஆச்சரியப்பட்டிருப்பான். ஸோ இதெல்லாம் ஆச்சரியம்லாம் பட்டு முடிச்சு இவன் கூட ஓரளவு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு இவங்க ஃபைனலா இந்த சிச்சுவானுக்கு போயிருவாங்க. அங்க போய் இறங்குனதும் நம்ம ஜின்னும் அவனோட நன்றிகள் எல்லாத்தையும் சொல்லிக்கிடுவான். உடனே இந்த மூசாங்கும் சொல்லுவான், அதெல்லாம் என்ன பிரச்சனை, இங்க எல்லாமே என்னோட கண்ட்ரோல் தான், உனக்கு அதுக்கப்புறம் என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு அப்படின்னோடனே, அப்படியா, அப்ப போறப்பையும் நாங்க உங்கள்கிட்டயே ஹெல்ப் கேட்டுக்கலாமே, போறப்ப நீங்களே அந்த பக்கமா இறக்கி விட்டுருவீங்களே அப்படின்னு சொல்லும் போது உடனே போய் அவன் ஷிப்ல ஏறிக்கிட்டு, நீ வண்டி ஏறா, இவன் இங்கேயே நின்னா நம்ம கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பான், இவன் சங்காத்தமே நமக்கு வேணாம், திரும்பி பார்க்காத, வேக வேகமா ஓட்டுன்னு வேகமா அங்க இருந்து போயிருவான். இப்ப இந்த பையனும் சரிங்க நானும் மத்த இடத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி சரி, நீ எந்த இடத்துக்கு போறன்னு எனக்கு தெரியல, ஆனா உன்னோட பையனை வெற்றி அடைய வாழ்த்துக்கள்னு சொல்லி இதை வச்சுக்கோன்னு சொல்லி கொஞ்சம் காசையும் கொடுத்துட்டு போவான். இத ஒரு அண்ணனா நான் கொடுக்குறேன், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவான். இது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, சரி அப்படின்னா நீ ஒரு டிவைன் பிசிஷியனா மாறினதுக்கு அப்புறம் இந்த காசை எனக்கு திருப்பி கொடுத்தா போதும், அது வரைக்கும் இந்த காசு ஓன்ட்டே இருக்கட்டும் சொல்லி நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்ப நம்ம எப்படி போறது அப்படின்னு மூஜின் கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ரெஸ்ட் எடுக்காம போனாதான் சீக்கிரமா சிச்சுவான் டேங்க்லானுக்கு போய் சேர முடியும், ஒருவேளை ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சீனா நீ செத்து போயிரு, நீ வரவே தேவையில்ல அப்படின்னு நம்ம ஜின்னு மூஜினை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப இதை கேட்டதும் பின்னாடி இருந்து இன்னொரு வாய்ஸ் கேட்கும், ஏங்க நீங்க சிச்சுவான் டேங்க்லானுக்கா போறீங்க, ஆக்சுவலா நானும் சிச்சுவான் டேங்க்லானுக்கு தான் போகணும்னு நினைச்சேன், நீங்க என்னையும் கூட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும்னு திருப்பி ரிப்பீட் மோட்ல அதே சொல்லுவான். இது என்னடா தேஜாவு மாதிரி மறுபடியும் நடக்குது, இது என்ன, இது நம்மளோட தொத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்குன்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சரி வா வான்னு சொல்லி இவனையும் கூட்டிட்டு போவாங்க. இப்ப சிச்சுவான் டேங்க்லானுக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய கோட்டையே இருக்கும், கிட்டத்தட்ட பெரிய பெரிய மதில் சுவர்கள்லாம் கட்டியிருப்பானுங்க. எதுக்கு, அப்படி என்ன இருக்கு, எதுக்காக இவ்வளவு பெரிய சுவர்கள்லாம் கட்டியிருக்கானுங்கன்னு நம்ம ஜின்னும் கேட்பான். அப்ப நம்ம பெக்கர் செக்டரோட பெக்கர் தான் சொல்லுவாரு, ஆக்சுவலா டீமனி கல்ட் வந்து ஆரம்பத்துல அட்டாக் பண்ணுச்சுல கிரேட் வார், அப்ப சிச்சுவானையும் வந்து அட்டாக் பண்ணானுங்க, அதனாலேயே நிறைய பேர் இறந்து போயிட்டானுங்க. அந்த ஒரு பயத்துல தான் இதுக்கப்புறம் இந்த டேங்க்லானு அவனுங்களோட செக்யூரிட்டியை பலப்படுத்தணும்னு சொல்லி இவ்வளோ பெரிய சுவர்கள் எல்லாத்தையும் கட்டி இருக்கானுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சிச்சுவான் டேங்க்லானு இந்த சுவர்கள்லாம் கட்டிட்டு இந்த டீமனி கல்ட்டுல யார் யாரெல்லாம் இவனுங்களை கொன்னானுங்களோ அவனுங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சு, அதாவது மிச்சம் இருக்கிறவனுங்க எல்லாரும் அவனுங்களை போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டானுங்களாம். பாய்சனு, ட்ராப்பு, ஹிடன் வெப்பன்ஸ்னு எதையோ யூஸ் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொண்டானுங்களாம். யாரையாவது எதிரியா முடிவு பண்ணிட்டானுங்க, சாகிற வரைக்கும் அதை மறக்க மாட்டானுங்களாம். அப்படி ஒரு ஆட்கள் தான் இந்த டேங்க்லான். சோ நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு இந்த கூன் கிபாங்கும் சொல்லுவான். இப்ப இப்படி ஒரு ஆளுங்க தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு ஒரு யோசனையோட தான் நம்ம ஜின்னும் அங்க போவான். பார்த்தா இவனுங்க ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்ச உடனே அங்கிருந்து ஒரு பெரிய ஆரோ இவனுங்க முன்னாடி வந்து குத்தும். இப்ப இந்த ஆரோ அனுப்புனது அந்த டேங்க்லான்ல இருக்கிற மேல இருக்கிற ஒரு ஆளு. அவர் கேட்பாரு யார் அப்படின்னு. உடனே நம்ம ஜின்னும் இருங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட அமைதியா இருக்க சொல்லி, என்னோட பேரு ஜின் டேக்யூங், நான் ஜின் ஃபேமிலி ஆஃப் தாய்வான்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லுவான். ஓ, ஃபயர் கிங்கோட டிசிபிளா, இங்க எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு முக்கியமான விஷயமா பேட்ரியாக்கா பாக்குறதுக்காக வந்திருக்கேன், நீங்க அவரை மட்டும் பாக்குறதுக்கு அனுமதிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். பேட்ரியாக்கா உன்னால பார்க்க முடியாது, இந்த உத்தரவையும் அவர் தான் போட்டாரு, அவர் யாரையும் பாக்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, நீ இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லுவான். வேற வழியே கிடையாது, கண்டிப்பா டேங்க்லானோட பேட்ரியாக்கா பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜின்னும் ஸ்வாட் செயின்ட் எங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்து விட்டுருக்காரு, நான் கண்டிப்பா பேட்ரியாக்கா பார்த்தே தீரணும் அப்படின்னு அவரை பார்த்து சொல்லுவான். இப்ப ஸ்வாட் செயின்ட்ன்ற பேரை கேட்ட உடனே சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் உள்ள போவாரு. உள்ள போயிட்டு சாயந்தரம் ஆகும், அப்பதான் அந்த கதவை திறந்து விடுவாரு. உள்ள வாங்க, பேட்ரியாக் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு. ஆனா இவங்க உள்ள போனதும் டேங்க்லானோட சிச்சுவேஷன் நார்மலா இருக்காது. ஏன்னா உள்ள போனதும் ஒரு பக்கம் ஹிடன் வெப்பன்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பாய்சன்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுவானுங்க. எல்லா சோல்ஜர்ஸுமே ஒரு மாதிரி சீரியஸாவே சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. என்ன நடக்குதுன்னு சுத்தமா தெரியாது, இவங்களுக்கு ஐடியாவே இல்ல. இப்போ உடனே நம்ம ஜின்னோ ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல கூன் கிபாங் கிட்ட கேட்பான், இங்க அப்படி என்ன நடக்குது, டீமனி கல்ட்டுல இருந்து யாரையாவது கண்டுபிடிச்சிட்டாங்களா, இல்ல இது ஆரம்பத்துல வந்த சண்டைக்கு வேற யாராவது எதிரியை கண்டுபிடிச்சிட்டானுங்களா, இங்க என்ன நடக்குது, இவங்களா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது,
கூன் கிபாங் என்ன சொல்லுவானா, எனக்கும் இதை பத்தி சரியா தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம இதை கண்டுக்காம போறதுதான் நமக்கு நல்லது. நம்ம இப்ப அப்படியே அமைதியா இருந்துட்டோம்னா இவங்களும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. ஆனா இத ஜின்னு கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? இத பின்னாடி இருக்கிற ஒரு பக்கி கிட்ட சொல்ல மறந்துட்டான். அந்த பக்கி உடனே, ஆ, இது எதையும் நான் பார்த்ததே கிடையாது, இது எல்லாமே உண்மையிலே புதுசா இருக்கே, நீங்க எதுவும் போருக்கு போறீங்களா அப்படின்னு நல்லா சத்தம் போட்டு கேட்பான். அது வேற யாரும் கிடையாது, நம்ம சியோங்கு தான். இப்ப இதை கேட்டதும் எல்லாரும் அப்படியே சீரியஸா திரும்பி பார்ப்பானுங்க. இவனுங்க எல்லாரும் பாக்குறத பார்த்துட்டு நம்ம ஜின்னும் கூன்கிபாங்கும் வேற அப்படியே வேக வேகமா போய் அவன் வாயை பொத்திடுவானுங்க. இப்போ உடனே முன்னாடி போனவனும் கேட்பான், உங்களால சீக்கிரட்ஸை நீ வச்சுக்க முடியும் தானே, வெளில எதுவும் சொல்லிட மாட்டீங்களே அப்படின்னு. நம்ம ஜின்னும் அப்படின்னு வாய மூடிட்டே தலையாட்டுவான். இப்ப இவனுங்க எல்லாருமே இந்த பேட்ரியாக் இருக்கிற அந்த இடத்துக்கு போயிருவானுங்க. உள்ள போனதும் ஒருத்தர் மட்டும் தான் உள்ள போகணும்னு சொல்லி நம்ம ஜின்னை மட்டும் உள்ள கூப்பிடுவானுங்க. நம்ம ஜின்னும் உள்ள போறதுக்கு முன்னாடி அவனை செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம முன்கியூங் இருக்கான்ல, அவன் ஏதோ ஒரு மருத்துவ குறிப்பை எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பான். சோ அவனை லைப்ரரி பக்கம் போ அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆளையை அமுச்சு வச்சிருவானுங்க. இப்ப நம்ம ஜின்னும் அந்த பேட்ரியாக் இருக்கிற ரூமுக்குள்ள போவான். உள்ள போன உடனே இந்த ஆளை பார்த்தா உண்மையிலே பயங்கரமா இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னுக்கு தோணும். ஏன்னா உண்மையிலே அந்த அளவுக்கு பயங்கரமா இருப்பாரு. இப்ப நம்ம ஜின்னும் அவன் யாரு அப்படின்றத சொன்ன உடனே இவரும், ஜின் ஃபேமிலி ஆஃப் தாய்வானா, நீ தானே ஃபயர் கிங்கோட டிசிபிள், அதுவும் இல்லாம ஜின் ஃபேமிலி ஆஃப் தாய்வான் பத்தி எனக்கும் தெரியும், அந்த பேக்கியாங் அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்பான். திருப்பியும் அதே தாத்தோய் தான். நம்ம ஜின்னு, அட தாத்தோய், நீ ஒரு தடவை செத்து போய் போற இடத்தெல்லாம் உன்னைய பத்தியே கேட்டு என்னைய போட்டு டார்ச்சர் பண்றானுங்களே, இப்ப இந்த ஆள் என்ன பண்ண போறான்னு தெரியலையே, செத்து போயிட்டோன்னு சொன்னா எதுவும் பாய்சனை வச்சு நம்மளை தாக்கி இங்கே கொன்றுவானோ, சோழியை முடிச்சிருவானோ, நம்ம ஜின்னுக்கு பதட்டமா இருக்கும். சரி, வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி, அது வந்துங்க எல்டர் பேக்கியாங் செத்து போயிட்டாருங்க, நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லும் போது பேட்ரியாக்கும், அதெல்லாம் தேவையில்ல, முரீம்ல ஒருத்தர் காரணம் இல்லாம சாக மாட்டாங்க, அவர் செத்ததுதான், அதை பத்தி பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல, நீ கிராண்ட் மாஸ்டர் மேஜோங் ஹாக் ஏதோ ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுத்துருக்காருன்னு சொன்னீல, முதல்ல அதை காட்டு அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஜின்னும் அந்த லெட்டர் எடுத்து கொடுத்த உடனே இவரும் படிச்சு பார்த்துட்டு, என்னது இதுல போட்டிருக்கிறதெல்லாம் உண்மையா, ஃபயர் கிங் உண்மையிலேயே ஒரு மோசமான நிலைமையில இருக்காரா அப்படின்னு கேட்பாரு. ஆமாங்க, அதனாலதான் நானும் உங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன், நான் டேங்க் கிளானோட முன்னாடி பேட்ரியாக்க பார்க்கணும்னு சொல்லுவான். அதாவது இப்ப இருக்கிற பேட்ரியாக்கோட அப்பா, அவர் தான் பாய்சன் கிங் டாங் சாமோன். இவரு ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மார்ஷியல் மாஸ்டர். பாய்சன், ஹிடன் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே இவருக்கு யூஸ் பண்ண தெரியும். ஆனா அது மட்டும் கிடையாது, இவர் ஒரு டாக்டரும் கூட. டிவைன் டாக்டர் அளவுக்கு இல்லைனாலும் இவராலையும் நிறைய விஷயத்த குணப்படுத்த முடியும். சோ இப்போதைக்கு நம்ம ஃபயர் கிங்கோட கண்டிஷனை செக் பண்றதுக்கு இவர் தான் சரியான ஆளுன்னு சொல்லி நம்ம ஹீரோ இவரை பார்க்கணும்னு சொல்லுவான். ஆனா இது எல்லாத்தையும் கேட்டதும் அந்த பேட்ரியாக், முடியாது, இதுதான் என்னோட பதில் அப்படின்னு சொல்லிடுவாரு. என்னது முடியாதா, நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா, நான் கண்டிப்பா டிவைன் டாக்டரை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லும் போது, அது உன்னோட ப்ராப்ளம், டேங்க் கிளானோட ப்ராப்ளம் கிடையாது. அதுவும் இல்லாம கிராண்ட் மாஸ்டர் மேஜோங் ஹாக்கே இங்க கிளம்பி வந்தாலும் அவர்கிட்டே நான் இதே பதில் தான் சொல்லுவேன். நீ என்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்ட, அதை என்னால செய்ய முடியாது, இப்ப அதுதான் என்னோட பதில்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து போயிடுவாரு. நம்ம ஜின்னுக்கும் இது தெரியும், அவரு ஹெல்ப்னு கேட்டா அதை செய்யறதும் செய்யாததும் அவங்களோட விருப்பம் தான். இருந்தாலும் இது அவனால ஏத்துக்க முடியாது. ஒருவேளை இந்த டேங்க் கிளான் எங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் டிவைன் டாக்டரை தேடி அவரை கரெக்டான டைமுக்குள்ள கண்டுபிடிக்க முடியாம போகி அதனால என் மாஸ்டருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, இது உங்களுக்கு ஓகேவான்னு அவரையே மிரட்டுவான். இப்போ உடனே அவரும் திரும்பி பார்த்து, என்ன உனக்கு பயம் கிடையாதா அப்படின்னு கேட்கும்போது, நான் நார்மலா சாதாரணமா தான் இருப்பேன், ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி கிடையாதுன்னு சொல்லுவான். இப்ப ரெண்டு பேருமே தங்களோட கீயை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவரு தன்னோட ரைஸ் பண்ண கீயை அப்படியே விட்டுட்டு, நம்ம சண்டை போடுறதுனால மட்டும் இந்த பிரச்சனை தீந்துரும் கிடையாது, அதுவும் இல்லாம உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை இருந்தாலும் இப்ப அதுக்கான டைமும் ரிசோர்சஸும் எங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு புரிய வரும், இவங்க வெளில நிறைய வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப ஏதோ ஒரு சண்டைக்கு தான் இவங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்றாங்க, அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி இவனும் கேட்பான். இப்ப இந்த டேங்க் கிளானோட பேட்ரியாக் சொல்லுவாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சான், அது வந்த உடனே இவங்களும் வேகமா அந்த இடத்துக்கு போய் பார்த்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பேட்டில் நடந்ததுக்கான அப்படியே ஒரு அடையாளம் இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பேட்டில் நடந்திருக்கும். அங்க போய் பார்த்தா இந்த பாய்சன் கிங் டாங் சாமுன் இறந்து கடந்திருப்பாரு. இப்ப இன்னொரு பக்கம் ஒரு குகைக்குள்ள உட்காந்து ஒருத்தன் எனர்ஜி சர்க்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் தான் டாங் சாமுன் கூட சண்டை போட்டவன். இவனோட முகத்தை காட்ட மாட்டாங்க. இவன் என்ன யோசிப்பானா, இந்த டாங் சாமுனை ஈஸியா கொண்டுலாம்னு நினைச்சேன், ஆனா நான் நினைச்ச அளவுக்கு ஈஸியா இல்ல, உண்மையிலேயே இவ்வளவு தூரம் என்னையே சண்டை போட வச்சிட்டாரு, என் கை வேற போயிடுச்சுன்னு அந்த கைய ஒரு பக்கமா வெட்டிடுவான். அநேகமா இவனும் டார்க் ஹெவனை சேர்ந்தவனா இருப்பான் தான் எனக்கு தோணுது. ஆனா போக போக தான் நமக்கு கதை தெரிய வரும்.
இப்ப இந்த பக்கம் நம்ம ஜீன் கிட்ட என்ன நடந்துச்சுன்றத அந்த டாங்க்லானோட பேட்ரியாக் சொல்லுவாரு. ஆக்சுவலா இந்த டாங் சாமுனோட பாடி இருக்குல்ல, அத உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. டார்ச்சர் பண்ணதுக்கான அடையாளம் எல்லாமே அவரோட பாடியில இருந்திருக்கு. ஒரு இடத்த கூட விட்டு வைக்கலையாம். அந்த அளவுக்கு கொடுமையா டார்ச்சர் பண்ணி தான் அவரை கொண்டிருக்காங்க. இவங்களும் அந்த இடத்த ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. யார் இதை பண்ணா, எதுக்காக பண்ணான்னு இவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனா யாரா இருந்தாலும் சரி, அவனை கண்டிப்பா கண்டுபிடிச்சு என் கையாலே கொல்லுவேன். என்ன ஆனாலும் சரி, அவனை கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொல்லுவேன் அப்படின்னு இவரும் முடிவு பண்ணியிருப்பாரு. இப்ப இத பத்தி இவர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஜின்னோ அவனோட ரூம்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இவரை யாரு கொண்டிருப்பா, இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு. அப்ப சத்தம் போட்டுக்கிட்டே உள்ள வந்து நம்ம சியோங்கு, நம்ம மூஜின்னு, அப்புறம் கூன்கிபாங்க 3 பேரும் உள்ள வருவானுங்க. இப்ப நம்ம ஜின்னும் கேட்பான், ஆமா அந்த முன்கியூங் பையன் எங்கன்னு. அவன் நைட்டு ஃபுல்லா லைப்ரரியில உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கானா. ஆளு வந்தது கூட தெரியாம அவன் பாட்டுக்கு ஒரு ஆர்வத்துல படிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவனை அங்கேயே இருக்க வச்சிருவானுங்க. அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இப்ப நம்ம ஜின்னு, சரி நான் சொன்னது என்னாச்சு அப்படின்னு இவங்க 2 பேரையும் பார்த்து கேட்பான். யாரன்னா கூன்கிபாங்கையும், இன்னொரு பக்கம் நம்ம சியோங்கையும். ஆக்சுவலா நம்ம கூன்கிபாங் கிட்ட என்ன சொல்லியிருப்பானா, செங்டுவுக்கு அங்க இருக்கிற பெக்கர் பிரான்ச்சுக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்ப சொல்லியிருப்பான். ஏன்னா இப்ப டாங்க்லான் வந்து ஹெல்ப் பண்ணல. அப்ப வேற ஏதாவது வழியில இவங்க தேடி ஆகணும்ல டிவைன் டாக்டரை. அதுக்காக ஒரு பக்கம் இவன் கிட்ட ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருப்பான். இன்னொரு பக்கம் ஸ்வாட் மாஸ்டர், அந்த ஸ்வாட் செயின்ட் மேஜோங் ஹாக் கிட்ட அவங்க தாத்தாவுக்கு நீ ஒரு லெட்டர் எழுதிருன்னு சொல்லி நம்ம சியோங் கிட்ட சொல்லியிருப்பான். ஸோ இவங்க 2 பேருமே அந்த லெட்டர்ஸை எழுதியிருப்பாங்க. இது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா டாங்க்லானோட பேட்டையா கோவப்படுவாரு. இருந்தாலும் இப்போதைக்கு உங்களுக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம மூஜின்னு ஒரு முக்கியமான கேள்வியை கேட்பாரு. அது என்ன தெரியுமா? ஆமா, இந்த பாய்சன் கிங் டாங் சாமுனா அப்படி யாருதான் கொன்னது அப்படின்னு. நம்ம ஜின்னு உடனே இதை கேட்டுட்டு, உண்மையிலே இது ஒரு நல்ல கேள்விதான். உனக்கு அடி கொடுக்கறதுக்கான நல்ல கேள்வின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடின்னு அடிச்சு, ஏண்டா அது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் இங்கே உட்காந்துருப்பேன்னு நினைக்கிறியா? அது தெரியாம தானே இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம். கேட்கறான் பாரு கேள்வியை, கேனப்பைய மாறின்னு போட்டு அவனை அடின்னு அடிப்பான். இப்ப உடனே இந்த கூன்கிபாங்கும் சொல்லுவான், இவனுக்கு என்ன ஒரு நாய்க்கு இருக்கிற அறிவு கூட இல்ல, இவன் எப்படி இவ்வளவு முட்டாளா இருக்கான்? அது தெரிஞ்சிச்சுன்னா டாங்க்லான் என்ன சும்மாவா இருப்பானுங்க? இது கூட தெரியாம இருக்கானேன்னு கேட்பான். இப்போ உடனே இந்த மூஜினுக்கு கோவம் வந்து, நீ எல்லாம் பேசாத, அதே திருநாய் பக்கத்துல நின்று பிச்சை எடுக்கிறவன் தானே நீ அப்படின்னு சொன்னதும் இவனுங்க 2 பேரும் சண்டைக்கு ஆரம்பிச்சிருவானுங்க. டேய் நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட நிப்பானுங்க. டேய் வாயை மூடிட்டு போய் எல்லாரும் ரூம்ல போய் படுங்கடா, நாளைக்கு சீக்கிரமா கிளம்பணும்னு நம்ம ஜின்னு எல்லாரையும் பத்தி விட்டுருவான். இப்ப எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நம்ம ஜின்னு ஃபயர் கிங் பக்கத்துல போய் உட்கார்ந்துருப்பான். இந்த சிச்சுவேஷன் என்ன இப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப பாய்சன் கிங்கை யாரு கொன்னாருன்னு தெரியல. பாய்சன் கிங்கை கொல்ற அளவுக்கு ஒருத்தவன் இருக்கானா அவன் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கணும். ஆனா அந்த மாதிரி முறியும்ல 1-2 பேர் தான் இருக்காங்க பாய்சன் கிங்கை கொல்ற அளவுக்கு லெவல்ல. ஒன்னு டார்க் ஹெவனாவும் இருக்கலாம், டீமனிகல்ட்டாவும் இருக்கலாம், இல்ல வேற யாராவது இருக்கலாம். ஒருவேளை அசாசின் யாராவது கொண்டிருக்காங்கன்னா அசாசின்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான். அது அந்த மர்டரிங் செயின்ட். அந்த 3 செயின்ட்ஸ்ல இன்னொரு ஆளு. ஆனா அந்த மாதிரி இதை பண்ணிருக்குமான்னு சொல்லி நம்ம ஜின்னுக்கு தெரியாது. இப்ப இதை யார் தான் பண்ணிருப்பான்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம ஜின்னுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம ஜின்னு இன்னும் அவன் நினைச்ச அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறல. அவனுக்கான என்லைட்மெண்ட்டும் கிடைக்கல. சோ அந்த ஒரு காரணத்தினாலேயே அவன் இன்னும் பீக் லெவல்லே தான் சுத்திக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் சிஸ்டமோட பவர்ஸ் மூலமா நம்ம ஜின்னால ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் லெவல்ல இருக்கிற மாஸ்டர் கூட சண்டை போட முடியும். இப்ப கூட அந்த சதர்ன் ஏஜை சேர்ந்த ஒருத்தர் கூட சண்டை போட்டான்ல. இருந்தாலும் ஒருவேளை அதை விட அதிகமான லெவல்ல யாராவது வந்தா அப்ப நமக்கு ஜின்னு கண்டிப்பா தோத்து போயிடுவான். இப்ப என்னதான் பண்றது, என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதுதான், சே பேசாம ரியாலிட்டிக்கு திரும்பி போயிட்டு வருவோமா, போய் அங்கே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோமா, அங்க ஸ்ட்ராங்கா மாறிட்டு இங்க வருவோமான்னு நம்ம ஜின்னு யோசிப்பான். அப்பதான் ஒரு விஷயமே நம்ம ஜின்னுக்கு ஞாபகம் வரும். அங்கேயே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும். அங்க ஏற்கனவே ஒரு மேஜ் ரொம்ப பிரச்சனை பண்றான்னு சொல்லி நம்ம ஜின்னோ ஏரோப்ளேன்ல ஏறி சைனால இருக்க சிச்சுவானுக்கு போயிட்டு இருப்பாரு. அங்கேயும் சிச்சுவானு, இங்கேயும் சிச்சுவானு. நான் சிச்சுவானுக்கு என்னடா பாவம் பண்ணேன், ஏன்டா திரும்பி திரும்பி இங்கே வந்து இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப வேற வழியே கிடையாது, அவன் இங்கதான் இருந்தாகணும். இப்ப அவனோட இன்வென்ட்ரியை ஓபன் பண்ணி பார்ப்பான். அந்த டிவைன் பிசிஷியன் கொடுத்த அந்த பிளேக்க அதை பார்த்த உடனே எழுதி வச்சிருக்கான் பாரு இந்த ஆளு, பெஸ்ட் கால்நட் கம்ஸ் ஃப்ரம் சிச்சுவான். ஏண்டா இதுக்கு பதிலா அட்ரஸ் எழுதி வச்சுட்டு போயிருந்தா இந்நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பேனே. ஒரு விடுகதை போட்டு தான் சொல்லுவாரு, டைரக்டா சொல்லவே மாட்டாரு. இப்படின்னு சொல்லி அவனே வருத்தப்பட்டுக்கிட்டு அப்புறம் வீடியோ கால ஆன உடனே கிளம்பிடுவான் இந்த இடத்துல இருந்து. உடனே இந்த டாங்க்லானோட பேட்ரியாக்கு ஒரு மெசேஜ் சொல்லி விட்டதா இன்னொரு ஆள் வந்து சொல்லுவான். அது என்ன அப்படின்னா, அவங்களோட ரிவெஞ்சை அவங்க எப்ப எடுத்து முடிக்கிறாங்களோ அப்ப அவங்களால ஆன எல்லா உதவியுமே கண்டிப்பா நம்ம ஜின்னுக்கும் அவங்களோட குரூப்புக்கும் பண்ணுவாங்க அப்படின்னு. சரி நீங்க எதை ட்ரை பண்றீங்களோ அதுல வெற்றியடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். இப்ப போன உடனே திரும்பியும் நம்ம முன்கியும் கேட்பான், இப்ப நீங்க எங்க போறீங்க அப்படின்னு. அதுவாப்பா
நாங்க குவின்செங் செக்டுக்கும் எம்ஐ செக்டுக்கும் போறோம்னு சொல்லும்போது, என்னது குவின்செங் செக்டு எம்ஐ செக்டுமா? அந்த செக்டா? அது உண்மையிலே அற்புதமான இடமாச்சே. அந்த இடத்த பார்க்கணும்னு எனக்கும் ரொம்ப நாள் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவானா? ச்சே, ஆரம்பிச்சான்டா. திரும்பி இவன் கூட வரப்போறேன்னு சொல்லும்போது, இல்ல, ஆனா என்னால வர முடியாது. நான் என்னோட மாஸ்டரை பார்க்க போகணும். நான் உடனே அங்கே போயாகணும்னு சொல்லுவான். சூப்பர் அப்படின்னு நம்ம ஜின்னு சொன்ன உடனே, என்னது சூப்பரா? நான் உங்க கூட வராதது உங்களுக்கு சூப்பர்னு தோணுதா? இல்ல இல்ல இல்ல, சூப்பர்னு சொல்ல வரல. இது சூப்பரா சங்கடமான சூழ்நிலையா இருக்கே அப்படின்னு மாத்தி சொல்ல வந்துட்டேன். அதுதான் உன் காதுல தப்பா விழுந்துருச்சு. அது ஒண்ணும் கிடையாது. நீ போயிட்டு வா, நீ போயிட்டு வா. நீ போய் பார்த்துப்போ, உன்னோட மாஸ்டர் போய் பாரு அப்படின்னு சொல்லி அவனே அந்த பக்கமா அமுச்சு வச்சிருவான். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் குவின்செங் செக்டுக்கு போவோம் அப்படின்னு நம்ம ஜின் சொல்லும் போது, டக்குன்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். மாஸ்டர் ஜின், அந்த பக்கம் எங்க போறீங்க? அந்த பக்கம் வழியே கிடையாது. வாங்க இந்த பக்கம் போவோம்னு ஒரு 2 பேர் கூப்பிடுவாங்க. இவங்க யார் அப்படின்னா, டாங்க்லானோட பேட்ரியாக் தான் கைட்ஸா அமுச்சு வச்சிருக்காரு. சோ இவங்களுக்கு வழி சொல்றதுக்கு அப்படின்றதுக்காக. ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற எல்லா இடமுமே இவங்களுக்கு நல்லாவே தெரியுமா. நம்ம ஜின்னும் மேப்பை பார்த்து சொல்லுவான். ஆனா அந்த மேப்பையே 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சதே இவங்க தானா. அந்த ஒரு காரணத்தினால இவங்களுக்கு வழி எல்லாமே நல்லா தெரியுமா. இப்ப கரண்ட்ல எந்த வழியில போனா சீக்கிரமா போலான்னு தெரியும். சோ மொத்தம் 2 பேர் இருக்காங்கல்ல, 2 கைடு இருக்கிறதுனால ஏன் ஒரே ஆளா போகணும்னு சொல்லி இவங்களும் பிரிஞ்சு போயிருவாங்க. ஒரு பக்கம் நம்ம ஜின்னும் சியோங்கும் குவின்செங் செக்டுக்கு போவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கூன்கிபாங்கும் மூஜின்னும் அந்த எம்ஐ செக்டுக்கு போவாங்க. ஸோ அப்படி போயிட்டு ஃபர்ஸ்ட் குவின்செங் செக்டை பார்ப்பாங்க. பார்த்தா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. சொல்லுங்க, எங்களுக்கும் ரொம்ப போர் அடிக்குது, நாங்களும் கண்டிப்பா தேடுறோம். ஆமா, அவரை எங்க தேடணும் அப்படின்னு கேட்கும்போது, அதுவாங்க, நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி. நீங்க மொத்த சிச்சுவான்லையும் மட்டும் தேடிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். என்னது மொத்த சிச்சுவான்லையுமா? தேடி முடிக்கிறதுக்குள்ளேயே ஆயுசு முடிஞ்சிருமே, என்னத்த பண்றது அப்படின்னு வாயை விட்டுட்டோமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஜின்னு இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற கவர்மெண்ட்டை போய் பார்க்க போவான். சோ அங்க இருக்கிற ஒரு மேயர் ஒருத்தர் இருப்பாரு. அவரை போய் பார்த்த உடனே நம்ம ஜின்னு ஏற்கனவே நம்ம குட்டி கிங் கிட்ட இருந்து ஒரு பிளேக வாங்கிட்டு வந்திருப்பான்ல, அதை காட்டி, இந்த பாத்தியா, இது அவரே கொடுத்து விட்டது, நீ எங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அவரை மிரட்டி நீ போய் டிவைன் டாக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆளுங்களை அனுப்பிச்சு வைன்னு சொல்லிடுவான். இப்ப இன்னொரு பக்கம் எம்ஐ செக்டுக்கு போன நம்ம கூன்கிபாங்கும் நம்ம மூஜினும் 3 நாள் கழிச்சு திரும்பி வருவாங்க. ஆனா நல்ல விதமா வந்திருக்க மாட்டாங்க. அவங்க கூட்டிட்டு வந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும். அதை பார்த்ததும் என்னாச்சு அப்படின்னு நம்ம ஜின்னு அதிர்ச்சியா கேட்பான். இப்ப நம்ம ஜின்னும் மத்தவங்களும் இந்த குவின்செங்ல இருக்கிற ஆளுங்களையும் கூப்பிட்டுட்டு வேகமா போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, இந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கோம், ஹெவன் ரிவரிங் டிவைன் நன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ இந்த ஹெவன் ரிவரிங் டிவைன் நன் யாருன்னா, இந்தமா தான் எம்ஐ செக்டோட லீடர். இதை கேட்டோடனே நம்ம ஜின்னுக்கு அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா இந்தமாவும் இறந்து போச்சு, இதுக்கு முன்னாடி பாய்சன் கிங்கும் செத்து போயிட்டாரு. இங்க என்னதான் நடக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இந்தமா மட்டும் சாகலையாம். இந்த அம்மா கூட மொத்தம் 3 எல்டர்ஸ் இருந்திருப்பாங்களாம். அந்த எல்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரே ஒரு அசாசின் வந்து கொண்டுட்டாங்களாம். அந்த அசாசின் தான் இந்த பொண்ணையும் வந்து அடிச்சிருக்காங்க. அந்த அடியில இருந்து இந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு வந்திருக்கு. இருந்தாலும் இன்டர்னல் இன்ஜுரிஸ் அதிகமா இருந்திருக்கு. அப்படி வர வழியில தான் நம்ம மூஜினையும் கூன்கிபாங்கையும் பார்த்திருக்கு. ஸோ அவங்க கூட ஹெல்ப்புக்காக இங்க வந்திருக்கு. இப்ப நம்ம கூன்கிபாங்கும் கேட்பா, ஒருவேளை இந்த கில்லரும் அந்த கில்லரும் ஒன்னும் அப்படின்னு. உடனே நம்ம ஜின்னும், நிறைய வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா டாங்க்லாண்ட்ல இருக்கிற அந்த பாய்சன் கிங்க கொன்னதும் இவனாதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி தோணுதுன்னு சொல்லுவான். இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம், என்னாச்சு, டாங்க்லாண்ட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஜின்னும் எல்லா உண்மையும் அவங்கள்ட்ட சொல்லிடுவான். இப்ப அந்த பொண்ணை பார்த்து, அவன் எப்படி இருந்தான், உன்னை அடிச்சவனும் அவங்கள கொன்னவனும் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த பொண்ணும் சொல்லும், அவன் ஒரு 40 வயசு ஆளு மாதிரி இருப்பான், அவனுக்கு ஒரு கை இல்ல, ஆனா அவன் சாதாரண மனுஷன் கிடையாது, லிட்டரலா ஒரு டீமன் அப்படின்னு சொல்லும். ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமா எல்லாரையும் கொலை பண்ணானா. அதனால நீங்க அவனை தடுத்தே ஆகணும், எப்படியாவது அவனை தடுத்துருங்கன்னு சொல்லும் போதே அதுக்கு மேலேயும் இந்த பொண்ணால நார்மலா நின்று பேச முடியாது, கீழே விழுந்துரும். இப்ப இந்த பொண்ணையும் தூக்கிக்கிட்டு தான் இவங்க எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஜின்னோ அவனால முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணுக்கு தன்னோட கீயை வச்சு எப்படியாவது அந்த ப்ளீடிங் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும் ட்ரை பண்ணியிருப்பான். ஆனா அது பத்தாது, கண்டிப்பா ஏதாவது ஒரு டாக்டரை கண்டுபிடிச்சே ஆகணும். ஒரு டாக்டர்கிட்ட காட்டலைன்னா கண்டிப்பா இந்த பொண்ணு செத்துரும்னு நம்ம ஜின்னுக்கு தெரியும். இப்ப இன்னொரு பக்கம் அந்த குவின்செங் செக்டரோட லீடர் இருப்பார்ல, அவர் சொல்லுவாரு, இப்போதைக்கு எங்களால உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாது அந்த டிவைன் டாக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு. சோ நாங்க ஃபர்ஸ்ட் எங்க செக்டுக்கு பாதி பேர் போறோம், மிச்சவங்க எல்லாரும் எம்ஐ செக்டுக்கு போக சொல்றேன், நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பான். நம்ம ஜின்னு, நான் ஃபர்ஸ்ட் போய் இவங்கள டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக போறேன், நீங்க பாத்துக்கோங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை பத்தி பேசிக்கலாம்னு சொல்லி வேகமா போயிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் என்னடானா, நம்ம ஜின்னு ஒரு பேஷண்ட்டை காப்பாத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தான். இப்ப இன்னொரு பேஷண்ட்டை தூக்கிட்டு டாக்டர்கிட்ட தேடிக்கிட்டு இருக்கான். சே, இங்க என்னதான் நடக்குது, இப்ப இவன் இல்லாம போயிட்டானே, அவன் மட்டும் இருந்திருந்தானா
கண்டிப்பா அட்லீஸ்ட் இந்த அம்மாவோட கண்டிஷனை கொஞ்சம் பெட்டராக்கி இருக்கலாமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம ஜின்னு. அப்ப மீனா மீனா ஷிமாவா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு அதே மாதிரி ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டே அவன் பாட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருப்பான். டக்குனு இவங்க எல்லாரையும் பார்த்த உடனே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். இப்ப நம்ம ஜின்னும் இவன் கிட்ட காமிச்சு இவனும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாத்தையும் பண்ணியிருப்பான். இருந்தாலும் இவங்க இன்னும் ஆபத்தான கட்டத்துல தான் இருக்காங்க, கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு குணப்படுத்தியே ஆகணும், இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு இந்த பையனும் சொல்லுவான். நம்ம ஜின்னும் கவலைப்படாத, இப்போதைக்கு இது போதும், நம்ம உடனே செங்டுவுக்கு போவோம் அப்படின்னு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனா இந்த பையன் சொல்லுவான், இவங்களோட இந்த சதைகள் எல்லாமே இன்னும் 1 மாசத்துல டிகே ஆக ஆரம்பிச்சிரும். 4 மாசத்துல இவங்களோட எலும்பு எல்லாமே அப்படியே உருக்கி ஓடிரும். அதுக்கப்புறம் 6 மாசத்துல இவங்க ஒரு நடப்பணமா சுத்துவாங்க. 1 வருஷத்துல இவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாமே போய் இவங்க அதுக்கு மேல பிரீத் பண்ணவே மாட்டாங்க. நம்ம செங்டுவுக்கு போனாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா செங்டூல இருக்கிற எந்த டாக்டராலையும் இதை குணப்படுத்தவே முடியாது. ஒருவேளை டேங்க்லேனுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா டேங்க்லேன் வேற எங்கேயோ போறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏற்கனவே இவங்களுக்கு அட்டாக் ஆகி 3 நாள் ஆச்சுன்னு சொன்னீங்க. 7 நாளுக்குள்ள நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா இவங்களோட கண்டிஷன் எதையுமே நம்மளால சரி பண்ணவே முடியாது. இவங்க கண்டிப்பா சாக போறாங்க. இந்த மாதிரியான ஈவலான மார்ஷியல் டெக்னிக்ல இருந்து இவங்களை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு இந்த பையன் சொல்லுவான். இதை கேட்டதும் நம்ம ஜின் அதிர்ச்சியாகி அவன் சட்டையை பிடிச்சு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், இது எல்லாத்தையும் எங்க இருந்து கத்துக்கிட்ட, உடனே சொல்லுன்னு அவனை மிரட்ட ஆரம்பிச்சிருவான். அந்த பையனும் என்னோட மாஸ்டர் தான் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டமா சொல்லுவான். இப்பதான் நம்ம ஜின்னு யோசிப்பான், உன்னோட மாஸ்டரா? ஆமா, இதையே நான் யோசிக்காம போயிட்டேன். இந்த பையன் ரொம்ப சின்ன பையனா இருந்தாலும் இவனுக்கு நிறைய மெடிக்கல் நாலேஜ் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இவன் மார்ஷியல் டெக்னிக்ல இப்படிதான் பண்ணியிருப்பாங்க, அதுல இந்த மாதிரிலாம் ஆகுன்ற கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் இதை வச்சு அந்த பொண்ணு அட்டாக் ஆனதை வச்சே கணிக்கிறான். இது இல்லாம இவ்வளோ சின்ன பையனுக்கு இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது யாரால முடியும்? கண்டிப்பா அவர் தான் டிவைன் டாக்டரா இருக்கணும். இந்த பையனுக்கு இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காருன்னா அது அவரே தான். இப்ப நம்ம ஜின்னு அந்த பையனை பார்த்து கேட்பான், டிவைன் டாக்டர் தானே உன்னோட மாஸ்டர் அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த பையனும் யோசிச்சுட்டு, இதை முன்னாடியே சொல்லாம போனதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே நம்ம ஜின்னுக்கு ஒரு பெரிய நிம்மதியே வந்திருக்கும். ஆமா, உன்னோட மாஸ்டர் எங்க இருக்காரு, டிவைன் டாக்டர் எங்க இருக்காரு, உடனே எங்க இருக்காருன்னு சொல்லுன்னு அந்த பையனை போட்டு கேட்க ஆரம்பிச்சிருவான். அந்த பையன் ஒரு மாதிரி பதட்டமாயிருவான், யோசிச்சுக்கிட்டே இருப்பான். உடனே அந்த பையன் கிட்ட இந்த சின்ன பிளேக்கையும் காட்டுவான். இது உனக்கு என்னன்னு தெரியுதா அப்படின்னு. இது என்னோட மாஸ்டர் சொன்னாரு, இதுக்கு முன்னாடி ஒரு பிசிஷியன்ட்ட இந்த மாதிரி ஒரு பிளேக்கை கொடுத்தேன் அப்படின்னு. ஆனா இது எப்படி உங்கள்கிட்ட இருக்கு, இது எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்பான். அந்த பிசிஷியன் தான் இதை எங்கள்கிட்ட கொடுத்தாரு, இதை கொடுத்து உங்க மாஸ்டரை பார்க்க சொன்னதே அவர் தான். என்கிட்ட ஒரு பேஷண்ட் இருக்காரு, அவரை உங்க மாஸ்டர்னால மட்டும்தான் குணப்படுத்த முடியும், ப்ளீஸ் அந்த உங்க மாஸ்டர்கிட்ட என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப இந்த பையனும், நீங்க இதை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்க தானே, எனக்கு வாக்கு கொடுங்கன்னு கேட்ட உடனே நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன்னு நம்ம ஜின்னு சொல்லுவான். சரி வாங்க போலான்னு சொல்லி இந்த பையனும் கூட்டிட்டு போவான். பார்த்தா திடீர்னு இந்த மவுண்டெயின்ல எல்லாமே பனியாயிடும். என்னது இவ்வளோ பனி, திடீர்னு எப்படி இப்படிலாம் மாறுனுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். அப்ப நம்ம கூன்கிபாங் தான் சொல்லுவான், இது எல்லாமே ஒரு அரே டெக்னிக், ஒரு அரே டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ண முடியும்னு. ஆக்சுவலா இவரு கண்ணுக்கு முன்னாடியே தான் இருக்காரு, ஆனா இந்த மாதிரியான அரே டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணதுனாலதான் யாராலையுமே இவரை கண்டுபிடிக்க முடியாம இருந்திருக்கு. இப்ப இந்த பையனும் ஒரு இடத்துக்கு போய் நிறைய கற்களை ஒரு இடத்துல வைப்பான். வச்ச உடனே இந்த அரே டெக்னிக் அந்த இல்யூஷன் எல்லாமே போக ஆரம்பிச்சு இவங்களோட அந்த நார்மலான இடத்துக்கு போயிருவாங்க. அந்த இடத்துல எல்லாமே ரொம்ப பசுமையா இருக்கும். இப்ப இவங்க பார்த்த பனிக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். உண்மையிலே சூப்பரா இருக்கு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே இந்த பையனும் சந்தோஷமா, மாஸ்டர் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட போவான். நம்ம ஜின்னும் ஃபைனலா பார்ப்பான், தூரத்துல ரொம்ப வயசான ஒருத்தர் தெரிவாரு. இவர் தான் டிவைன் பிசிஷியனா அப்படின்னு நம்ம ஜின் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அவர் ஒட்டே பார்த்துட்டு சந்தோஷமா, ஓ கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க போல அப்படின்னு சந்தோஷமா கேட்பாரு. ஒரு வழியா நம்ம ஜின்னு டிவைன் டாக்டரை கண்டுபிடிச்சிட்டான். இப்ப ஃபயர் கிங்கையும் குணப்படுத்தி இங்க நடக்கிற இந்த டேங்க்லேனுக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சு திரும்பியும் அவனோட ரியாலிட்டிக்கு நம்ம ஜின்னு போகணும். அங்கேயும் வேற ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஜின்னு எவ்வளவு சீக்கிரமா சமாளிக்க போறான், எப்படிலாம் சமாளிக்க போறான்றத நம்ம அடுத்த வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம். ஸோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.